நீ உன் யூடியூப் செஷன் போயிட்டு என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா ரிவ்யூ பண்ணு. நான் அப்படியே பேசுறேன். அது ஒரு எபிசோடா போட்டு செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறானே உடம்புல. ஏன் நம்ம ஏன் செய்யறானுங்க? கண்டென்ட் இல்லாத காரணத்தினால இந்த அளவுக்கு ஒருத்தர் இறங்க முடியுமான்னு யோசிப்பாருங்க. ஏங்க இந்த தமிழ் பாட்காஸ்ட் ஸ்பேஸ்ல எப்படி இருக்குன்னா, கண்டென்ட் உண்மையாலுமே வந்து இதாயிடுச்சு, வறட்சி ஆயிடுச்சு. கண்டென்ட் வறட்சி இல்லையா? இல்ல இங்க வந்து நீ வந்து ஒரு இதுல போயிட்டு காஸ்ட்னு பார்த்தனா இன்னொரு இதுல நாளைக்கு காஸ்ட்னு ஓட்டிருப்பான். அது கரெக்ட் மாப்ள. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இப்ப கண்டென்ட் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டென்ட் சில கண்டென்ட்களை பேசுவதற்கு ஒண்ணு ஒரு ஒரு ப்ரொவிஷன் இல்லாத இதாதான் இருக்கு. நீ பேசினா யாராவது ஒருத்தன் அஃபண்ட் ஆயிடுறான் ஒண்ணு. அது Welcome to our show. This is a podcast presented to you by Barking Buddhas. கருத்துக்களின் வெளிப்பாடு கம்மியாயிருச்சு. இன்னொன்னு வந்துட்டு டாபிக்ஸ் பாதி விஷயங்கள் ரொம்ப கிரிஞ்சா உலகத்துல நடந்துட்டு இருக்கிறதுனால அதை பேசணும்னு விருப்பமே வர மாட்டேங்குது. கரெக்டா? என்ன மாதிரி சொல்ற? இப்ப ஜாதியா இருக்கட்டும், இல்ல நம்ம பேச நினைத்த இந்த கிரிஞ்சு குழந்தைகள் மற்றும் இந்த பூமர் இருக்கானுங்கல்ல, அதாவது ஜாதிகளை வைத்து ஸ்டேட்டஸும் அதெல்லாம் சஜஷன்ல வரும் பொழுது உனக்கு நான் வந்துட்டு வாட்ஸ்அப் கட்டா வருதுறாது. அதே மாதிரி இவனுக்கு வாட்ஸ்அப் வீடியோஸ் கட் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரிலாம் தெரியாது. சரியா? அதை இந்த ஸ்பேஸ வந்து ஈஸியா ஆக்கிபை பண்ணி என்ன பண்றானுங்கன்னா வந்து வாட்ஸ்அப் கட்டுன்னே ரிலீஸ் பண்றானுங்க. நேரா போயிட்டு ஜாதி பேரை போட்டுவிட்டு மாஸ் ஸ்பீச் இல்ல மாஸ் வீடியோ வாட்ஸ்அப் அப்படின்னு நினைச்சா அந்த ஜாதி பேர் போட்டாலே அது மாஸ்ன்னு தான் அவனுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஆமா. அதுவே வந்துட்டு பார்த்தோன்னா இவனுக்கு யூடியூப்ல போய் இப்போ சேவ் ஃப்ரம் நெட் அந்த மாதிரி வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ண தெரியாது. ஏதாவது ஒரு டம்மி ஆப் எவனா 12வது வரைக்கும் படிச்சவன் எவனா கொடுத்துருப்பான். சரியா? அந்த ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அது 1000 ஆட் இவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி இவனுக்கு டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். சோ இப்பொழுது இப்படிதான் நம்ம இந்த டாபிக் அரைவாகிறோம் இல்லையா? ஒரு பயம் கிடையாது. அதாவது யூடியூப் ஏஐ எங்களுக்கு எப்படி வேலை செய்தது இன்று அப்படிங்கறத டாபிக். ஏன்னா அது டெய்லி மாறிட்டே இருக்கு. எதா கலாச்சாரங்கிற மாதிரி இல்ல பாட்காஸ்டோட லாஜிக் ஆக்சுவலா வந்து என்னன்னா ஒண்ணும் கிடையாது. உன்னால சென்சிபிளா உண்மையான கண்டென்ட் ஒரு 10 நிமிஷம் பேச முடிச்சுன்னா அதை சுத்தி அப்படியே ஆரப்படுறதா வந்து பாட்காஸ்டோட மலைச்சாரல் மாதிரி லாஜிக். எனக்கு கிடைச்சிருச்சுங்க கண்டென்ட். பேசிட்டு இருக்கே வந்து அந்த சோசியல் டைலமா எல்லாம் இப்ப இறக்கி விடுவேன் பாருங்க. அதுவும் இல்லாம இது இப்ப உனக்கு யூடியூப் உண்டா, நீ பேசுறத கண்டுபிடிச்சு டக்குன்னு உனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இது ப்ரொஜெக்ட் பண்ணிருமே. சொல்ல முடியாது. இப்போ நான் இப்ப போய் யூடியூப்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஹவு டு இன்க்ரீஸ் த வியூவர்ஸ் ஆன் யுவர் பாட்காஸ்ட் அண்ட் ஏர்ன் ஃபாஸ்டர் அப்படின்னு கரெக்ட் நினைச்சுப்பேன். கோடியா வந்துரும் போல அப்படின்னு சொல்லி. ஆனா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆங்கர் வந்து இந்தியாவுக்கு வந்து இன்னும் காசு வர ஆப்ஷனே கிடையாது. ஆமா. இப்பொழுது நம்மளோட பாட்காஸ்ட் அது மூலம் வந்துட்டு ஆடியன்ஸ் டைவர்ட் ஆயிடக்கூடாது. 10 நிமிஷம் 5 நிமிஷம் கேட்ட உடனே இதானு கிளம்பிடணுங்கிறதுக்காக நான் அந்த கன்சிடரேஷனோட ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என்னன்னா இப்ப நம்ம பேச போறது வந்துட்டு யூடியூப் வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணுது. நம்ம பேசுறதெல்லாம் ட்ராக் பண்ணி போட்டு மார்க்கெட்டிங் பண்றாங்கன்னு சோசியல் டிலமா பார்த்துட்டு இருந்து அந்த 1 மணி நேரம் ஃபுட்டேஜ் வச்சு அடிக்கிறது கிடையாது. இது வந்துட்டு என்ன சஜஸ்ட் பண்ணுதோ அது என்னன்னு சும்மா ஒரு டிஸ்கஷன். அந்த வீடியோவை பார்த்து விட்டு ஒரு 2 செகண்ட் ஓட்டி பார்த்து விட்டு அதை பேசுவதுதான். இந்த 2 செகண்ட் ஓட்டி எல்லாம் பார்க்க தேவையில்லைங்க. நம்ம ரெகுலரா பார்த்துட்டே இருக்கோம் வீடியோ. இப்போ என்ன பண்றானுங்கன்னா யூடியூப் லாஜிக்கு இவனுக்கு புதுசாலாம் சஜஸ்ட் பண்ணா பாக்குற அளவுக்கு இவன் சோம்பேறி. இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா இதை கொடுத்தா இவன் பாக்குறான்னு தெரியுது, அதையே கொடுக்கலன்னு சொல்லி இப்போ கொடுத்ததே கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஆமாமா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வருது இல்லையா? ஆமா, ரொம்ப பழைய வீடியோக்கெல்லாம் வருது. அதனால யூடியூப் இன்னொன்னு பண்ணது இல்ல, தொட்டுப்பாக்கு உள்ள போறக்கு தானே நீ பஞ்சாயத்து பண்ணி முன்னாடியே ஓட ஆரம்பிச்சிருது ஒரு ரிலே மாதிரி. ஆமா, அது வந்து அவனுங்க எக்ஸ் வீடியோஸ் அண்ட் எக்ஸ்என்எக்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சிச்சு. அத வச்சு இன்ஸ்டா ஃபர்ஸ்ட் அடிச்சானுங்க. அதோட ப்ரொபரேட்டரே வந்துட்டு யாருன்னா இவனுங்க தான். யாருன்னா எக்ஸ்என்எக்ஸும் எக்ஸ் வீடியோஸ் தான். அப்படி கிளிக் அப்படியே மேல கை வச்சுட்டு சடசடன்னு உள்ள கிளிம்சஸ்கள் அப்படின்னு சில சரச சரலாவல் மட்டும் காட்டும். ஆமா. இப்ப இது அந்த கிளிம்சஸ் கான்செப்ட் இவனும் கொண்டு வந்துட்டான். இல்ல அதுல சில ஃபன் எல்லாம் இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு வீடியோ வந்து நீ பிரஸ் பண்ணி பாக்குறேன்னு வச்சுக்க, பார்த்தனா மொத்த மேட்டருமே ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருப்பானுங்க. நீ ஆச்சரியப்பட்டு போயிருவேன், என்னங்க 5 நிமிஷத்துல முடிக்கல, இவனெல்லாம் யாருங்க ஸ்பான்சரா இது சூஸ் பண்றதுன்னு பார்த்தா உள்ள போய் பார்த்தா உனக்கு தெரியும் இது பிரேசஸ் ரியாலிட்டி கிங்ஸ் போட்டு காசு கொடுத்து பாக்கவங்களோட இது ட்ரெய்லர் வெர்ஷன். ஆமா. இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த பான் தாங்க பாதி ட்ரெய்லரே அவன் தாங்க அறிமுகப்படுத்துறான்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் தமிழ் சினிமாலே ட்ரெய்லர் வருது. ஆமா ஆமா. சரி, ஓகே. நம்ம பானை பத்தி பேசிட்டு இருக்கோம், அது தவறான விஷயம், கலாச்சார சீரழி இது. ஆமா. சோ அதான் யூடியூப் சஜஷன் வரும், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க யூடியூப்ல போய். எனக்கு வந்து நீ முதல்ல வந்திருக்கிறதே வந்துட்டு ஒரு சுபயோக சுபதினத்துல
தேவன்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குட்டி வீடியோ 30 செகண்டுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக எனக்கு உண்மையாலுமே வந்து இப்ப பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் மன்னன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்திருக்கு. ஒரு கோல்டன் விளம்பரத்துல ஒருத்தர் நின்று இருக்காரு, அப்படியே ஃபயர் இருக்கு, ஃபயரு அப்புறம் மேல இருந்து மின்னல் ஒன்று இருக்கு. ஏன் இந்த மின்னலு ஃபயரு சிங்கம் இதெல்லாம் வந்து மனிதர்கள் கூட கனெக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு என்ன சொல்றாங்க ஒரு சிம்பிள்ஸை சொல்ல ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கருமம் அவன காடாவும் சூப்பர் சுப்ரீமாவும் ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு உனக்கு அந்த மாதிரி நேச்சர் கனெக்டிவிட்டியும் இப்போ நீ தொட முடியாத இப்ப மின்னலை புடிச்சு வீசிடுவானுங்க இல்லையா? இப்ப இந்த பீஸ்கள் இப்ப வந்துட்டு இருக்க பூமர்ஸ் மின்னலை புடிச்சு வீசிடுவானுங்க நம்ம மேல. இப்ப அந்த வீடியோ போட்டா இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு, எனக்கு நல்லா தெரியும், அதனால நான் அதை போட விரும்பல. பாம்ப கூட பழக்கி பசும்பால நம்பர் 1 அது. இப்ப இந்த ஜாதின்னு வரது வந்துட்டு அவனுக்கு ரொம்ப முக்கியம். கரெக்டா கட் பண்ணிருப்பானுங்க போட்டு பின்னாடி வந்துட்டு எவனோ ஒரு பூமரு ஏதோ ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு கூட்டம் சேர்த்திட்டு பண்ற வீடியோ வரும். இதை 30 செகண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்சிஸ்ட் பண்ணது பாருங்க யூடியூப் கிரிஞ்சு. இல்லங்க இந்த காமெடி என்னன்னா அந்த 100 பேர்த்த கூப்பிட்டு ஒருத்த வந்துட்டு இருக்கான் தெரியுமா? ஆமா, அவனால ஜுடிஷியலாவோ இல்ல வந்து சிஸ்டம் வைஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் பிரச்சனையா, அவன் அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கான், சுத்திக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். இது நம்ம ப்ரீவியஸா பேசின மாதிரி தான். ஒரு கூட்டத்தின் தலைவனாக ஒருத்தர் ப்ரொஜெக்ட் பண்ணா அந்த கூட்டம் முட்டாளாவே இருந்தா தான் நல்லா இருக்கும். இது அதுவும் இல்லாம இந்த வீடியோல என்னென்ன இருக்குன்னு நம்ம இப்ப சொல்லிடலாம். இது வந்துட்டு நம்மளோட பிரெஜுடிஸ் மைண்ட் செட் இந்த இடத்துல நல்லா ஆக்ட் ஆயிரும். இதுல வந்துட்டு வேளாராமமூர்த்தி கண்டிப்பா இருப்பாப்ல. நெக்ஸ்ட் நமது கிடாரி இவரு அவர் பேர் என்ன சசி இருப்பாப்ல. அப்புறம் கண்டிப்பா நம்மால் இருப்பாப்ல, கருணாஸ் இருப்பாப்ல. இந்த 3 பேர் இல்லாம இந்த வீடியோ வந்துட்டு முழுமை பெறாது. 30 செகண்ட் இருந்தாலும் இந்த 3 பேர் வந்துருவாங்க. இது ஏன்னா உனக்கு இதை ஒன்னும் இதை டிஃபைன் பண்றதுக்கு தேவையே இல்லைங்கிறேன். இந்த 30 செகண்ட் வீடியோ எனக்கு சஜஸ்ட் ஆகும் போது தெரிஞ்சு போச்சு இதுல என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும், பின்னாடி என்ன பாடல் இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்துட்டு உன்னை பார்த்தனையும் நீ இப்ப அந்த கூட்டத்தை சார்ந்தவனா இருந்தனா உனக்கு வந்துட்டு இந்த வெறி ஏறி இது நீ ஸ்டேட்டஸா வைக்கணும். இது எத்தனை பேர்த்த இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது, இது வந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு கிரிஞ்சு, இது எவ்வளவு பெரிய பூமர்த்தனங்கிறது உனக்கு அங்க தோணவே தோணாது. நம்ம வந்துட்டு இப்படி ஒரு வம்சம் அப்படிங்கறத உனக்கு தோணணும். அதான் அந்த வீடியோட மோட்டிவ். அது 30 செகண்ட் உனக்கு பண்ணிடுறான். கரெக்ட் தான். சரி, இப்போ அதை விட்டுருவோம், அந்த பூமரை விட்டுருவோம், வேளாராமமூர்த்தி புத்தகங்களோட நிறுத்திப்போம். நீங்க அடுத்து உங்களோட ஸ்டேட்டஸ் சொல்லுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷங்க, குஷ்பு மீது புதிய வழக்கு அப்படின்னு ஒண்ணு வந்துருக்குங்க. இந்த அம்மாவுக்கு வழக்கெல்லாம் வருதா? ஆமா ஆமா, குஷ்பு மீது புதிய வழக்குன்னு சொல்லிட்டு ரெட் பிக்ஸ் போட்டிருக்கானுங்க. 24x7 352 பேர் பார்த்திருக்கானுங்க 31 நிமிஷத்துல. ஓஹோ, இவனுங்க மாதர் சங்க வழக்கு என்ன வழக்குன்னு தெரியல. உள்ள மாதருங்கிறது தெரியாம மாதர் மேல போட்டாங்க. ஆமா, என்ன இவங்க இப்படி போட்டுருவாங்க சில டைம்னா. 2 பெண்மணிகள் நின்று இருக்காங்க சர்டிபிகேட் புடிச்சிட்டு, பாக்க மாதர் சங்கம் மாதிரி சென்ஸ் ஆனாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த கிளிக் பைட்டுக்கு நான் மாட்டேங்க. ஏன்னா வந்து குஷ்பு வாஸ் சென்சிபிள் லாங் பிஃபோர் when she joined DMK. அதுக்கப்புறம் வந்து அவங்க எதையோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ட்விட்டர்ல ஸ்டேட்டஸ் போட்டாங்க இல்லையா, யாரும் சங்கிகளை வந்துட்டு மாட்டு மூளை இங்க காங்கிரஸ்ல இருக்கும்போது அதுக்கு அந்த அம்மா வாரம் மாறிக்கிட்டு இருக்கு. ஆமா, இவங்க டிஎம்கே இருக்கும்போது ட்விட்டர் அவ்வளவு ஃபேமஸ் இல்ல. அப்புறம் டிஎம்கே வந்தாங்க, ட்விட்டர் விங்கு, அப்புறம் இந்த இது செய்தி தொடர்பாளர் ஏதோ ஒரு போஸ்டிங்ல இருந்தாங்க காங்கிரஸ்ல. அதனால எதையாவது பேசணும்னு சொல்லி ஏதாவது பேசிட்டு இருந்தாங்க. இப்ப பாவம் பிஜேபியில தான் நல்ல போஸ்டிங் கொடுக்குறாங்கிறனால அப்படியே இணைந்து செயல்பட வந்திருக்காங்க. இதுல செம காமெடி என்னன்னா, நம்ம ஆளுங்களுக்கு இப்ப ஆம்பளைங்களை வந்து இது பண்ணணும் வைங்களேன், உன்னை அசிங்கப்படுத்துறா, நீ அசிங்கப்படணும்னாடா சிரிக்கிறேன் அப்படிங்கிற ஃபேக்டர் தெரியுமா? ஆம்பளைகளுக்குன்னா வந்துட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நேர்மை, கற்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு இது திருட்டுத்தனம், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆனா பெண்களுக்கு ஒரே ஒரு தான் ஸ்லட் ஷேமிங். குஷ்புக்கு அகைன்ஸ்டான ஸ்லட் ஷேமிங். இப்போ இதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் பூமர்ஸ், நீ என்னடி நீ இப்படித்தானடி அப்படின்னு சொல்லி இறங்கிட்டு இருப்பானுங்க. பசங்க எல்லாம் ஃபுல்லா வேலை வெட்டி. ஆக்சுவலா இப்போ ஒருத்தி இப்படி பண்றானுங்களேன், அவ பிரச்சனை கிடையாது, அதுக்கு நான் சொல்லல. பட் ஆனா இப்படி பண்றது கூட தப்பு கிடையாது, அவங்க இஷ்டம். ஆனா இப்படி பண்ணது ஒருத்த பக்கத்துலயே இருந்து பாத்துட்டு வந்திருக்கான் பாருங்க. ஆமா, அவன் எவ்வளவு வேலை இல்லாத கேமரா வச்சு சுத்துறதா எனக்கு வேலையை. யார் யார் கொண்டாட்டி யார் யார் கூட இருக்காங்கன்னு பார்த்து அது சொல்றதுதான் வந்து இவர்களோட வேலை. அது அந்த ஸ்லட் ஷேவிங் தாங்க வந்துட்டு இப்ப பெண்களுக்கு ஆஸ்தான ஒரு விஷயம். அது எல்லா எந்தெந்த பெண்கள் வந்துட்டு இல்ல குஷ்புக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஆதரவா பேசுறேன்னு நினைச்சு டக்குன்னு எம்மால கிரிஞ்ச தெரிஞ்சிட வேண்டாம். பட் இருந்தாலும் சொல்றேன், இப்போ ஒரு விமன் வந்துட்டு பாலிடிக்ஸ்க்கு என்டர் ஆகிறாங்கனாலே ஸ்லட் ஷேவ் பண்ணிடணும் அவங்க டக்குன்னு.
ஜெயலலிதா பாத்தீங்கன்னா 3 குழந்தை இருக்கு அவங்களுக்கு அப்படிம்பானு. ஆமா, எப்போ அந்த அம்மா மீடியால இருந்து போனதே இல்லையாடா. ஜெயலலிதா வந்து ஊட்டி எஸ்டேட்டுக்கு எதுக்கோ கொடநாடு எஸ்டேட் வாங்க போனப்பவே நக்கீரன் வந்து அதை இது பண்ணிட்டான். ஏண்டா அப்ப குழந்தை வரும்போது மாப்பிள்ள எந்த லெவல்ல இவனுக்கு வந்துட்டு பூமர்ஸ்னா, கொடநாடு எஸ்டேட்ல 3 ஆஸ்திரேலியன்ஸ் இருக்கானு, ஆப்பிரிக்கன்ஸ் இருக்கானுங்க அப்படிம்பானுங்க. எதுக்கு இருக்கானுங்கம்மா? அது நான் உனக்கு வெளிப்படையா சொல்ல விரும்பல, அவ்வளவுதான். ஓகே, புரிஞ்சு. 3 ஆப்ரோஸ் இருக்கானுங்களாம், 3-4 ஆப்ரோஸ் எல்லாம் இருக்கானுங்க, நமக்கு வெளியே தெரியாது. அப்படி என்னடா எவ்வளவு இப்படி பேசுறானுங்க வர தனியா இருந்தான்னா அவளை எவ்வளவு செலக்ஷன் பண்ண முடியும் அவ்வளவு பண்ணி விட்டுறது பண்ணிடுறானுங்க. இது எவ்வளவு கிரிஞ்சா இருக்கு கேக்குறதுக்கு. ஏன்தான் இப்படி சூடோ தியரிஸ் மேல போட்டு இது வந்துருக்கானு நிறைய. ஜெயலலிதா சுத்தி எவ்வளவு ஆயிரக்கணக்கான சூடோ தியரிஸ் இருக்கும். கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா சசிகலா லெஸ்புமானுங்க என்னங்க இதெல்லாம் இருக்குங்க, இதெல்லாம் இருக்கு, தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. சரி, ஓகே, நம்ம ரொம்ப அடுத்து போவோம். அடுத்து எனக்கு ஆக்சுவலா நான் அடுத்து வர ஸ்கிப் பண்ணிடலான் இருக்கேன். காரணம் என்ன, எனக்கு அடுத்து வரதும் அதேதான். எனக்கு என்னன்னு தெரியலங்க, டம்பாய் கிடக்குதுங்க. எனக்கு ஆக்சுவலா இப்ப நான் ஒருத்தரை விட்டேன்ல, அந்த வேளா மற்றும் கிடாரி அந்த படங்களை விட்டு வந்தால் ஒருத்தரை விட்டேன். அதுல அது யாருன்னா வந்துட்டு நமது பில்லா பாண்டியின் ஆஸ்தான ஹீரோ ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? ஆமா, அந்த இது ப்ரொடியூசர் நம்ம தலைவன், அவரு வந்துட்டு இருக்காப்ல. அவரு வந்துட்டு அடுத்து பாம்ப கூட பழக்கி அப்படின்னு இதுதான் அந்த சூறாவளிடா அந்த பாட்டு போட்டு விட்டுருக்கானுங்க போல. இதுவும் 30 செகண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். இன்னொன்னு இருக்கு ஆக்சுவலா வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் சேனல் ஒன்னு வந்திருக்கு, பிஹைண்ட் வுட் ஷேர்னு சொல்லிட்டு புதுசா வந்து ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. இவனுல மாதிரி ஒரு எச்ச பசங்க நான் பார்த்ததே கிடையாது. என்ன பண்றானுங்க, இந்த இது இருக்காருல்ல இன்னொரு அனலிஸ்ட், பிக் பாஸ் அனலிஸ்ட் என்று பட்டம் ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர், ரவீந்திரநாத்தா ஒரு பேர் என்னன்னு தெரியல, ப்ரொடியூசரு, அந்த ஆளை கூப்பிட்டு ஷோ பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப அந்த ஆள் பண்ண ஷோவோட தம்பனையில போட்டு இதான் வந்து இது கடுப்பான ரியோ கலாய்த்த சுரேஷ் பிக் பாஸ் 4th day 15th ரிவ்யூ. ரிவ்யூனுங்க ஆக்சுவலா ரிவ்யூங்கிற பேர்ல ஒருத்தன் நியாயப்படி சம்பாதிச்சு ஒரு ப்ராடக்ட் போட்டிருப்பான் தெரியுமா, அதுக்கு ரிவ்யூ பண்ற பேர்ல இவனுங்க ஒரு வியூ சேர்த்திக்கிறானுங்க. அது என்ன மாதிரி ஒரு பொழப்புனே எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவியே வந்து ஒரு நாளைக்கு 4 ப்ரோமோவோ 3 ப்ரோமோவோ தான் போடுறான் விஜய் அந்த இதுக்கு ஷோக்கு. பட் ஆனா இவன் வந்து அந்த எல் ஷேப் ஆடு போட்டு ஒரு நாளைக்கு 10-15 வீடியோ 10-15 இது போடுறான். அதாவது இந்த இவரை பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த வீடியோ ஒரு 15 போடுறானுங்க, அதுக்கப்புறம் வந்து இமேஜஸ் அந்த இது இமேஜஸ் வச்சு போடுறானுங்க, ப்ரமோஸ் வச்சு போடுறானுங்க, அது போக நைட் லைவ் வச்சு இதை வச்சு போடுறானுங்க. அப்ப எவ்வளவு மைலேஜ் கெயின் பண்றானுன்னு பாரு ஒருத்தனோட ப்ராடக்ட்ல இருந்து. அதாங்க அவனோட வேலையே. உன்னை வந்துட்டு அவன் சார் நான் பாத்துக்கிறேன் சார் உங்க ப்ராடக்டோட ப்ரொமோஷன் சொல்லிட்டு உன்னை மூளைச்சலவை செஞ்சு ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுதோ இல்லையோ இந்த ப்ராடக்ட் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், அதுக்காகவாது வீடியோ ஜெனரேட் பண்றது. முதல்லலாம் கண்டென்ட் இருக்கு, அதுல ஏதாவது ஆட் வந்தா கொடுங்க போடுறேன். இப்பெல்லாம் ஆட் இருக்கு, சோ கண்டென்ட் ஏதாவது இருந்தா கொடுங்க போடுறேங்கிறானு இல்லையா? ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்துட்டு அடுத்து 800 திரைப்பட சர்ச்சை நன்றி வணக்கம் கூறி விலகிய விஜய் சேதுபதி புதிய தலைமுறை டிவி. ஆமா, ஆக்சுவலா அந்த வீடியோ நான் பார்த்தேன். அந்த வீடியோல வந்துட்டு அவன் என்ன சொல்லிட்டான்னா ஆண்டவா விட்டுருங்கடான்ட்டான். இல்ல அது ரொம்ப கிரிஞ்சு தான். இந்த 800 திரைப்படத்தோட இது வந்துட்டு நம்ம ஆர்ட் ஃபார்மா பார்த்தா ஒரு ஒரு நல்ல பிளேயரோட படம் வந்துட்டு போகுதுங்கிற மாதிரிதான். அதுவுமே வந்து இப்ப நான் முரளிதரன் பத்தி நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தோம், அவனை பத்தி நிறைய வீடியோஸ் எனக்கு சஜஸ்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி கிரிஞ்சு வீடியோ எல்லாம் கிடையாது. இப்போ ஒரு டைம் வந்து அவனோட பவுலிங் ஆக்ஷன் வந்து சஸ்பெக்ட் பண்ணிட்டாருங்க, சரியா, இங்கிலாந்து கிரிக்கெட். ஓகே. ஏன்னா அந்த நாய்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு டெஸ்ட்ல வந்து இவனை ஹேண்டில் பண்ணவே முடியல, ரொம்ப கேவலமா தோத்தானுங்க. அவனுக்கு நார்மலாவே இப்படிதான் இங்கிலாந்து ஆஸ்திரேலியால என்ன பண்ணுவானுங்கன்னா, இப்போ அயர்லாந்துல எவனோ ஒருத்தன் நல்லா விளையாடுறான்னு வச்சுக்குவேன், அவனை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. இப்போ இயன் மார்கன் இருக்கான், அவன் வந்து ஒரு அந்த டீம் இங்கிலாண்டே வந்து சில டைம் அவன் கேப்டன் பண்ணான்னு நினைக்கிறேன். அவனே அயர்லாந்துல இருந்து வந்தவன். அயர்லாண்டா எந்த இதுன்னு தெரியல. சோ இந்த மாதிரி டேலண்ட் அக்விசிஷனையும் பண்ணுவானுங்க, அதே நேரத்துல வேற அக்விசிஷன் பண்ண முடியாத ஆட்களை அக்யூஸ்டும் பண்ணுவானுங்க, சரியா? அந்த மாதிரி ஒரு டைம் இப்போ ஒரு ஸ்பின் பவுலிங் போடுறதுக்கு வந்து ஒரு ஆங்கிள் தான் வந்து விரிஸ்ட் வந்து ரொட்டேட் ஆகணுங்கிற ஒரு இது இருக்கு. விரிஸ்டா இதான்னு சொல்லல, ஆங்கிளான்னு தெரியல, என்னன்னு தெரியல, அந்த இது வந்து அவ்வளவுதான் ரொட்டேட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்றானுங்க, கிட்டத்தட்ட அந்த முத்தையா முரளிதரனை ஹராஸ் பண்ற அளவுக்கு அந்த இரும்பு இதுல ஒரு அந்த ஆங்கிளுக்கு எகெயின்ஸ்டா ஒரு ரிங் மாதிரி செஞ்சு அதை இவன் கையில போட்டு இவனை வந்து பவுலிங் போட சொல்றானுங்க. இதே அளவுக்கு எபிஷியன்சியோட இவனால பால் போட முடியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட்.
அது அந்த டெஸ்ட் அவன் பண்ணி அதுலயே ப்ரூவ் பண்ணி அவன் வந்தான். புரிஞ்சா? அது கீழே போய் கமெண்ட் பார்த்தா இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டரை ஹராஸ் பண்ணதே கிடையாது, ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ராவா டேலண்ட் இருக்குங்கிறக்காகவே அவன் வந்து இல்லீகல்னு சொல்லி இப்படி இது பண்றீங்களா. அதாவது எப்படின்னா இங்க வந்து இந்த இப்ப இதுல நிறைய கேசஸ் இருக்கு தெரியுமா, ஒரு பொண்ணு ஜெயிச்சிட்டா உடனே அவளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குங்கிறது, அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ல கண்டிப்பா. இப்போ அந்த அவர் கதைய ஸ்கிரீன் பிளேயா பாத்திருக்காருன்னா, இப்ப இவனுக்கு சொல்ற மாதிரியே முத்தையா முரளிதரன் வந்து அதுக்குள்ள ஒரு மைலேஜ் பாக்குறாருன்னே இருந்துட்டு போட்டுமே. பட் ஆனா அதை ஓப்பனா பண்ண முடியாது அந்த ஸ்கிரீன் ரைட்டர்னால. சோ அவனுக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஐயோ நான் என்ன சொல்றேன், இந்த அளவுக்கு அவன் பண்ண ஏதோ ஒரு கிரிஞ்சு இருக்கலாம். அந்த கிரிஞ்சு இது பயோபிக்னு சொல்லாம விட்டுருந்தா ஒருவேளை விட்டு போனாங்களோன்னு இருக்கு. இத பயோபிக்னு சொல்லாம மூடிட்டு விட்டு இருந்தா கூட நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல பிளேயரோட நிறைய நல்ல நல்ல ஸ்போர்ட்ஸ் படம் இல்லங்க. இப்ப தோனி படம் வந்துச்சு. தோனி படத்துல அவனோட பொலிட்டிக்கல் வியூஸோ இல்ல அவன் வாழ்க்கையில கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸோ எதுவுமே வரல. அதே மாதிரி இது வந்துட்டு போகுதுங்கிறேன். கரெக்டா? ஏன்னா அவன் இந்த படத்தை எப்படி மவுண்ட் பண்றான்னு பாரு. 800 மவுண்ட் பண்றான். அந்த 800 விக்கெட்டை சுத்திதான் கதை இருக்கு. அது தெரியல, கதை நம்மளுக்கும் தெரியல, அக்யூஸ் பண்றவனுக்கும் தெரியல என்ன கதை இல்லையா. அதோட வந்து எல்லாமே வந்துட்டு அவன் ரியல் வாழ்க்கையில இருக்கும் போது ஒரு ஷாட் கூட வந்திருக்காது. எல்லாமே அவன் ஒரு கிரிக்கெட்டோட ட்ரெஸ்ஸிங் இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கு. மேக்ஸிமம் கிரிக்கெட்டை சுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். ஒரு கிரிக்கெட்டர் வாழ்க்கையில நீ என்ன மாதிரி அவனோட நெகட்டிவ்ஸ் காட்ட போற, அது ஆப்வியஸா வராது. ஆனா இவனுக்கு அதை விட மாட்டேறானுங்க. ஏன்னா தமிழ்ல காப்பாத்தணும் அப்படிங்கிறானு, எனத்த போய் காப்பாத்துறானு தெரியல எனக்கு. சரி ஓகே, அடுத்து சொல்லுங்க. எனக்கு இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஏன் வந்து எனக்கு இப்ப வேற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே நிறைய இருக்கும் போல சேனல்ஸ். இல்ல அவன் இப்ப யூடியூப் வந்து உங்களை ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து உங்களை நான் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹிஸ்டரி கிளீன் பண்ணேன், அப்பயும் வருது ஹாட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் விட்டு போட்டோம்னா இந்த அம்மாவோட கண்ணை மட்டும் கண்ணோடு கண்கள் பேசும் அது வருது. 5 நிமிஷம் வந்து உங்களை பூமரா கன்சிடர் பண்ணிடுச்சு, அவ்வளவுதான். இப்ப அந்த கண்ணோடு கண்கள் பேசும் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ஜோதிட பலன்கள் வரும். அதையும் கொஞ்ச நேரம் தாண்டி போய் டைம் மிட் நைட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா இவன் மூடு தான் சுத்திட்டு இருப்பான்னு தெரிஞ்சு அந்த 3 வீடியோஸா வரும். இப்பவே வந்துருச்சு எனக்கு. சில்க் ஸ்மித் ஹாட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வருது. நல்லா இருக்கு. கன்ஃபார்ம் உங்களை பூமர் இருந்தா அது கன்சிடர் பண்ணி. இல்ல இப்ப சில்க் ஸ்மித் வந்துட்டு அடுத்த கல்ட் ஐகானா மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா இருந்தபோது கூட இந்த அளவுக்கு அவனுக்கு ஃபேன்ஸ் இருந்தது தெரியல. இப்ப சில்க் ஸ்மித் ஃபாலோ பண்ணா ஒரு கல்ட்னஸ் கிரியேட் ஆகுதுன்னு அதுக்கு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு இல்லையா. பிளாக் குயின் போட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. அது இப்போ ஆக்சுவலா இது வந்துட்டு எப்படின்னா இந்த ரீமேக்கிங் ஸ்டைல்ஸ் தான். அப்ப இந்த அம்மா ட்ரெண்ட்ல இருந்துச்சு, இப்ப பஸ்ல இருக்கு. இப்போ வந்துட்டு சில்க் ஸ்மித்தா ஃபாலோ பண்ண ஒரு பஸ். சோ மைட் பி அதனால நிறைய பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஒரு கல்ட்டான ஆள் ஆயிருவீங்க. கல்ட்டான ஆள், கரெக்ட். ஒரு நல்ல, அதாவது பெரிய பெர்ஸ்பெக்டிவ் உள்ள ஆள் பாய்வர் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். கரெக்ட். சோ அதான் எனக்கு வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இவங்க இருக்காங்கல்ல, மீராமுத்தின் எப்படி வந்து சூப்பர் மாடல்னு கிளைம் பண்ணிப்பாங்களோ அந்த அது வேற யாருமே அவங்கள சொல்ல, சூப்பர் மாடல் அவங்களா கிளைம் பண்ணிட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து யூடியூபின் முன்னோடிகள், தமிழ் யூடியூப் சேனலின் தலைவர்கள் அவங்களே கிளைம் பண்ணிக்கக்கூடிய ஒரு கிரிஞ்சு பஸ்டர்ஸோட வீடியோ ஷீப். அவனுங்க பிளாக் ஷீப் வந்துட்டு இது வந்திருக்கு 1 மில்லியன் தலைவனுங்க 5 வெப் சீரிஸ் ப்ரொடியூஸ். ஆமாமாங்க, 1 மில்லியன் பிளஸ் வியூஸ். மேஜிக் பிராங்க் ஃபன் பண்றோம். அது வந்துட்டு இதாச்சு, அபியூஸ் ஆச்சு. ஆமா அபியூஸ் பண்ணுவானுங்களே போற வரவனுல. இது இந்த ஆனா அவனுக்கு பரவாயில்லங்க எனக்கு தெரிஞ்சு. அதுல இந்த இவ இருப்பான்ல சித்து பெருக்கி விட்டுறாப்ல. ஆனா நம்ம வயன் ஒருத்தருக்கானே பிராங்க்ஸ்டர் ராகுல், பைத்தியம் முடிச்ச பாட்டி அவன், ஜெயில ஓடுங்க இவனுங்க. அதாவது பிராங்க்ஸ்டர் ராகுல் வந்துட்டு எல்லா நேரமும் சில்லறத்தனம் தான் பண்ணுவான். இப்ப ஆக்சுவலா இப்ப எல்லாமே ஃபுல்லா அவன் இதுதான்டா பண்றான். இப்ப போய் வெளில போய் பண்றது இல்ல. வெளில போய் பண்ணா இது பொழந்துட்டுறான்னு தெரிஞ்சு வச்சு பண்ற லோலாய்க்கு என்ன பண்றான்னா என் ஃப்ரெண்ட்ஸா பண்றேன்னு சொல்லிட்டு ஆக்டிங் பண்ண வைக்கிறான் நிறைய பேருக்கு. அது நல்லா தெரியும். ஆனா இப்ப இவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ஷிப் பாத்தீங்கன்னு வச்சுக்குவேன், அவனுங்க எல்லாத்தையுமே ஈஸியா என்ன பண்றேன்னா இந்த காமன் ஆடியன்ஸ் இருக்கானுல்ல, மேஜர் வியூஸ், நான் அப்படியே பாஸ் பைல உங்க வீடியோ பாத்துட்டு போறவனாங்கிற மாதிரி இருக்கானு தெரியுமா. அவனுக்கு எப்படி அப்படியே மேக்கப் போட்டு கண்டென்ட் கொடுக்கறதுன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? இவனுக்கு பண்றது எல்லாமே மரண கிரிஞ்சிரா. பட் ஆனா வந்து இவனுங்க எப்படியோ இது பண்ணிடுறானுங்க. நீ நல்லா யோசிச்சு பார்த்தா எனக்கு நல்லா தெரியும். ஒரு பாயிண்ட்ல பிளாக் ஷீப்ல கண்டென்ட்ல ஒரு சூத்தம் இல்லையா இருந்த ஒன்னே நம்ம விஜய் சித்து அவனும் நம்மால் நிஷாந்தா அவங்க 2 பேர்த்த வச்சுதான் மொத்த கம்பெனியே ஓடிட்டு இருந்துச்சு. ஒண்ணு இந்த பிராங்க் வீடியோ, இன்னொன்னு அந்த இது நான் கோமாளி நிஷாந்த்னு ஒரு எபிசோட்ஸ் இருக்கும், அது நல்லா இருக்கும். அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இது மாதிரி அப்பா அப்படின்னு அழுதுகிட்டு இருப்பானுங்களா, அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்ட். கிட்டத்தட்ட டிபிக்கல் விஜய் டிவி. அது
டிபிக்கல் விஜய் சென்டிமெண்ட் இறக்கிடுவானுங்க. அவர் ஒருத்தர் அந்த இது ஸ்விக்கி பாயா இருந்து கஷ்டப்படுறது, ஆட்டோ டிரைவரா இருந்து கஷ்டப்படுறது, பார்பரு எல்லாவும் இருந்து கஷ்டப்படுவாப்ல மனுஷன். அப்போ அப்படியே டாயில் ஆயிருவாப்ல. ஆனா நல்ல ஆக்டர் இருந்தாலும் என்ன இன்னொன்று இருக்குயா இந்த பிரச்சனை. இது வந்துட்டு ஆக்சுவலா இதை வச்சு ஒரு டாபிக்கே போடலாம். இந்த யூடியூபர்ஸ் கன்வெர்ட்டிங் இன்டு சினி ஆக்டர்ஸ். இதே நிஷாந்தோட சினி ஆக்டிங் வந்துட்டு ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேது பாத்தியா. லூசு ரோல் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கானுங்க. இந்த லூசு படம் ஒன்று எடுத்தானே தெரியுமா, நெஞ்சம் உண்டு நேம் வேண்டிய ஓடுராஜான்ட்டு. ஆங்கிரி பேர்ட் ரியோ ஒருத்தர் இதுல இருப்பாளு ஹீரோவா நடிச்சிருக்க படம். அதுல இந்த ஆளுக்கு மயிர்ல கூட ரோல் கொடுத்துருக்க மாட்டானு, குப்பையா ஒரு ரோல் கொடுத்து வச்சிருப்பானு. இல்லங்க அந்த படத்துல ரோல் கொடுக்காதாங்க நல்லது. நல்ல ரோல் நடிச்சவனுக்கு இந்த மாதிரி நடிச்சு அவனுக்கு நடிக்கிறதுக்கு அந்த ரோல்ல ஒரு மயிரும் கிடையாது. அதான் சொல்றேன், அது கலாய் வாங்கின எல்லாரும் அதை விட்டுருவான். இதுக்கு வந்தா இவனுக்கு பண்றதெல்லாம் கிரிஞ்சுடா. இந்த ஃபன் பண்றவங்கள வந்து நீ நல்லா யோசிச்சு பாரு. ஃபேமஸான விஜில் ரமேஷ், இப்ப அவனுங்களோட சைட்ல இருந்து நம்ம இந்த வீடியோவே பாக்கல. நம்ம எவனோ ஒரு சில்லறைய மாக்கா பண்றானுங்க வருன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கோம். பட் ஆனா எண்ட் ஆஃப் டே இவனுக்கு பண்றதெல்லாம் ஒரிஜினல் கண்டென்ட் கிடையாதுடா. அது நல்லாவே உனக்கு தெரியுது. இப்போ பிராங்க்ங்கிறதோ இதுங்கிறதோ வந்துட்டு அது வேற மாதிரி மவுண்ட் பண்ணும். இவனுக்கு பண்றது அடுத்தவங்க கிட்ட இருந்து அதிகமா எடுத்துக்கிறானுங்க, புரியுதா? ரோட்ல போயிட்டு இருக்கவனாலதான் இவனுக்கு இதாகிறானுங்க. கரெக்ட். எனக்கு ஆக்சுவலா வந்துட்டு அடுத்து ஒன்னு சஜஸ்ட் ஆச்சு, அதை நான் கடந்து வந்துடலான் இருக்கேன். ஜோலோ சிப் சேலஞ்ச் பை இர்ஃபான்ஸ் வியூ வித் மோனிகான்னு ஏதோ ஒரு அம்மாவை கூப்பிட்டு ஜோலோ சிப் பல வருடத்துக்கு இர்ஃபானுக்கு வந்துட்டு கண்டென்ட் இல்லைங்கிறது இதுலயே தெரியுது. தலைவன் வந்துட்டு ஜோலோ சிப் சேலஞ்ச் பண்ணி ஆண்டு அனுபவிச்சு அது தின்னோட்டு தண்ணியே குடிச்சாச்சு. இப்பதான் தலைவன் அதை ஆர்டர் போட்டு வாங்கி அடிச்சிருக்கான். இதை வச்சு ஒரு 1.5 லட்சம் வியூ 9 மணி நேரத்துல அடிச்சிருக்கான். அவ்வளவுதான். தலைவனை கடந்து வந்தோம்னா அடுத்து மெர்வின் ரோஸோட ஸ்டாண்டப் காமெடி. நான் முன்னாடியே பல தடவை பார்த்தது. நீ சொன்னது கரெக்டியா. இது ஆக்சுவலா வந்துட்டு திரும்பி திரும்பி நம்ம பார்த்ததான் சஜஸ்ட் பண்ணிருக்கு. புதுசு புதுசா சஜஸ்ட் பண்ணும், சரியா? சில ஆட்களுக்கு புதுசா பாக்கணுங்கிற இது இருக்காது. அவனுக்கு வந்து 100% எஃபிஷியன்சியோட இருந்தா மட்டும் தான். ஏன்னா அவனுங்களே வந்து இந்த 2 மணி 3 மணி தூக்கத்தை கடந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க, சரியா? ஒரு மனநிலைமையில போயிட்டு இருக்க ஆட்கள்கிட்ட வந்து நீங்க இது பண்ணணும்னா வந்து அவனுக்குள்ள இருக்க நாஸ்டாலஜி ட்ரிகர் பண்ணும். இல்ல அவனோட கடந்த கால டைம் பீரியட் கொஞ்சம் நைட் ஆனா எனக்கு புது வீடியோ சஜஸ்ட் ஆக மாட்டேதோ. ஆமா ஆமா, அது நல்லா மென்டாலிட்டி செக் பண்ணுது. காலையில எனக்கு மெர்வின் ரோஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. நானு என்ன காமெடி பாப்பேன்னு சொல்லி கரெக்டா மெர்வின் ரோஸ் மட்டும் ஓடுது பாரு. ஈவம்ல நம்மளால இருக்கும்ல, பார்த்தா வாந்தி பேதி எல்லாம் புடுங்க ஆரம்பிக்கும்ல. அவன் ஃபாதர் ஆஃப் தமிழ் ஸ்டாண்டப் காமெடியன் மற்றும் கக்கோல்டு இவரு கார்த்திக் குமார். தலைவனோடது வரல பாரு, மெர்வினோடது தான் வருது. அதான் சொல்றேன். என்னன்னா அவனுங்களுக்கு தெரிஞ்சு வச்சு. இப்ப எனக்கு பார்த்தேன்னு வச்சுக்க, காலையில இருந்துச்சு நான் ரெஃப்ரெஷ் பண்ணனா இது வந்துரும், விஜய் டிவின்னு பிக் பாஸ் ஃபார்மா வந்துரும், சரியா? இப்ப நைட் இப்ப இது பண்ணிட்டே இருந்தா வந்து ஒரு கட்டம் வரைக்கும் பார்க்கும், இன்னொரு கட்டத்துக்கு மேல எனக்கு சாட்டிஸ்ஃபைங் வீடியோஸ்க்குள்ள போயிடும், ஏஎஸ்எம்ஆர் போயிடும் இல்லையா? ஆமா, அதுக்கு போயிடும். இல்லைன்னா வந்து டாக் ஓனர்ஸ் ரிட்டர்னிங் ஹோம் அதெல்லாம் வந்துடும். எனக்கு ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, ஏன்னு தெரியல. அடுத்து ஒரு விஷயத்த சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபுட் செஃப் 150 ரூபீஸ் ஸ்பெஷல் சாண்ட்விச். கீழே போனோம்னா ஹைஜீனிக் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். இந்தியால ஏன்டா இவ்வளவு சில்லறையா இருக்கிறீங்க, ரோட்ல வந்துட்டு இப்படி போட்டு வித்துட்டு இருக்கீங்க. அதுலயும் வடக்கன்ஸ் வீடியோ நீ பாத்திருக்கல, பட்டரு நெய் வெண்ணன்னு ஒரே வீடியோல போட்டு அள்ளி வீசிட்டு இருப்பானுங்க. அது ஒரு மாதிரி கிரிஞ்சாதான் இருக்கும் அந்த சாண்ட்விச்சை பாக்குறே. பட் ஆனா ரொம்ப ஃபேமஸான வீடியோ போல. 4.2 crore வியூ ஒரு வருஷத்துல. நம்ம ஆளுக்கு எது இல்லையோ இதுக்கு நல்ல இது பண்றாங்கன்னு தெரியுது இல்லையா? அதனாலதான் ஃபுட் சேனல்லாம் வேற லெவல்ல வந்துட்டு இருக்கு. நீ பாத்தனா மாக்காப்பால இருந்து வனிதா வரைக்கும் எல்லாரும் ஃபுட் சேனல் இறக்கிட்டானுங்க. அதுக்கு காரணம் இதுதான், மக்கள் வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே சாப்பாட்டுக்கு இறங்கிடுவானுங்கன்ட்டு எல்லாம் ஃபுட்டுக்கு இறங்குறானுங்க. இல்ல இப்ப எனக்கு வந்து சசிகலா விடுதலை என்ன செய்ய போறது ஓபிஎஸ் தரப்பு அரசியல் நியூஸ் வந்துச்சு. ஒன்னும் செய்யாது, திரும்பி எப்படி ஜெயிலுக்குள்ள தூக்கி போறதுன்னு பாக்கும். ஆமா, எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்கு தெரிஞ்ச சசிகலா வெளில வந்தாலுமே வந்துட்டு பாலிடிக்ஸ் இது பெரிய என்ன திடீர்னு பாண்டியா மாறிட்டீங்கன்னு கேட்க வேணாம். இருக்க லாஜிக் படி பார்த்தாலுமே அவங்க வெளில வந்தாலும் பெரிய இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இருக்க போறது கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லிட்டானுங்க. ஒன்ஸ் இப்ப என்னதான் வெளில வந்தாலும் கட்சி எப்படி ஜெயிக்க வைக்கிறதுங்கிறதா அவளுமே யோசிப்பா. அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஏற்கனவே இருக்க விஷயங்கள்லாம் அப்படியே ஓடும், பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் அவங்க ஓட்டு எண்ணிக்கை கம்மியாகும் இல்லையா? அந்த அம்மா ஃபேஸ் ப்ரொஜெக்ட் பண்ண பண்ண மாட்டாங்கடா ஆக்சுவலா.
அவங்க ப்ராஜெக்டே பண்ண மாட்டாங்க. இவன் எங்கேயா பண்ணானே, அவதான் வந்து அவளுக்கே ஸ்டிக்கர் அடிச்சு எல்லாத்துலயும் ஒட்டிட்டு இருக்கா. இல்ல அப்படி ஒட்டினாலுமே அந்த 100 எவ்வளவோ எம்எல்ஏஸ் வந்து அவ பக்கம் இருந்தாங்களே, அவ அரெஸ்ட் ஆற வரைக்கும். கரெக்ட். ஸ்ட்ராங் இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இருக்குடா, சும்மா கிடையாது. இப்போ ஜெயலலிதா அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இல்லைனாலும் பட் ஆனா இருக்கு. சோ அது வேணாம், அது சும்மா போரிங்கான டாபிக் எனக்கு தெரிஞ்சு. அதை விட்டா உங்களுக்கு எனக்கு அடுத்து என்ன வருதுன்னா, சச்சின்ஸ் ஹியூமிலியேட்டிங் ரிப்ளை டு கிளென் மெக்ராத். ஆமா, ஏன்னா வந்து நான் கிரிக்கெட் வீடியோஸ், ஆஸ்ட்ரேலியாக்கான கிரிக்கெட் வீடியோஸும் பார்ப்பேன். அதுல வந்து இந்த நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் கிவிங் ஆஸ்பெக்ட் டு அதர் பிளேயர்ஸ்ங்கிற மாதிரி. அது சச்சின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவர் வந்து ஓடி வந்து மூஞ்சிக்கே ஓடி விட்டுருவாரு, சச்சின் கடி விட்டுரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சச்சின் தொடர்ந்து 2 4 அடிக்கிறது 3 4 அடிக்கிறதுங்கிற மாதிரி வரும், செஞ்சு விட்டு அனுப்பிடுவான் பையன். ஆமா, இது அவ்வளவு எஃபிஷியன்டான வியூவர்ஷிப் கொண்ட இது கிடையாது. ஏன்னா எந்த கிரிக்கெட் வீடியோக்குமே வந்து இதுவே டிஃபரன்ஸே இல்ல, எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. பால் போடுவானே அடிப்பானுங்க, அந்த மொமெண்ட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட எந்த ஆடியன்ஸோட பேஸ் வரப்போது அவன் என்ன பண்ணுவான். அந்த யூடியூப் சேனல்ஸோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு நாஸ்டாலஜியா ட்ரிகர் பண்ணி விடுறதுக்கு நான் வீடியோஸை கட் பண்ணி போடுவேன் இல்லையா, கம்போஸ்ட் வீடியோஸ். இந்த தோனி கடைசியில் 6 அடிச்சு வேர்ல்ட் கப் வாங்குறதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த ரவி சாஸ்திரி மாடுலேஷன்லயே நம்ம கூட பேசுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சிங்கரஸ் இருக்கும். க்ரோர்ஸ்ல தான் இருக்கும் வீடியோஸோட வியூஸ். ஆமா ஆமா ஆமா. எனக்கு வந்துட்டு பிலிப்போட மிஸ்டர் லோக்கல் ரிவ்யூ வருது. அது ஒரு இல்ல, பிலிப்போட எல்லா ரிவ்யூவே நல்லா இருக்கும். சில ரிவ்யூக்கெல்லாம் வந்துட்டு நல்ல ரோஸ்டுக்கு ஆக்சுவலா நல்ல உதாரணமா இருக்கும். நிறைய பேர் ஆக்சுவலா இது பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் யூடியூப் சேனல்ஸே ஆரம்பிக்கல. என்ன கேட்டேன், இந்த கோடாங்கி மாதிரி. கோடாங்கி ஆக்சுவலா முன்னாடி நினைக்கிறேன் ரோஸ்டுக்கு. அதுக்கப்புறம் தான் இல்ல ப்ளூ சட்டை முன்னாடியே என்ன கருமன்னு தெரியல, எவனோ ஒருத்த முன்னாடி நல்ல ரோஸ்ட் பண்றானுங்க. இந்த மாதிரி பண்ணும் இவங்க. ஆக்சுவலா வந்துட்டு நல்ல படத்தை விட்டுறது, இந்த செய்ய வேண்டிய படங்களை மட்டும்தான் கொண்டிருக்கிறாங்க. நீங்க சொல்ற கோடாங்கியே புத்தம்புது காலைக்கு வந்துட்டு இப்ப சவுக் சவுக் தான் பண்றாரு. அது கஷ்டம் தான். என்ன சொல்றாங்க வந்துட்டு அதுல ஆக்சுவலா ஜிவிஎம்மோட படத்துக்கு சொன்னதா வந்து நல்ல கதை இல்லங்க. எனக்கு நமக்கு தான் ஜிவிஎம் படம் பிடிக்கல போல. மத்தவங்க எல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய படம். அதான் அது யூடியூப் ஸ்பேஸ்னாலதான். இந்த பிளாக் ஷிப் மாதிரி ஆட்கள்லாம் வந்து மக்களை சிம்பு பண்ணி விட்டானுங்க. சரியா, சிம்பத்தின்னு வந்துட்டாலே அந்த படத்தை நல்லா இருக்குன்னு நீ வெளியில சொல்லி ஆகணும். ஏன்னா சொல்லாம விட்டேன்னா வந்து இப்படி வேறக்குமே இல்லாத தாயலியா இருக்கேடான்னு சொல்லிடுவானுங்களா நம்மள. இல்ல எம்எஸ் பாஸ்கர் இருக்கிறனால மைட் பி ஜிவிஎம் நினைச்ச மாதிரி நம்மளும் நினைக்கணும்னு நினைக்கிறானுங்க போல. தெரியல, எம்எஸ் பாஸ்கர் இருக்காரு, சோ படம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லணும் அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவே. அப்படி அதே மாதிரி ஜிவிஎம் எம்எஸ் பாஸ்கர் இருக்காரு, படத்தை அவர் ஒப்பேத்திப்பாருன்னு சொல்லி கதையெல்லாம் எடுத்து வச்சிருப்பானே. அதே மாதிரி நம்மளும் நினைக்கணும்னு நினைச்சிருக்கானு போல. அந்த ஐயன் இல்லைன்னா படம் இன்னும் கேவலமா இருந்திருக்குங்க. அந்த படம் தாங்க இருக்கிறதுலே டெட் சீப்பா இருந்துச்சு. இந்த என்டையர் கண்டென்ட்லயே சுகாசினி மணிரத்னம் படம் கூட ஏதோ பாத்திரலான்ட்டு இருந்தது. பட் நம்ம தலைவனோட படம், தானே தலைவனோட படம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம். இப்படி ஒருத்தர் இங்கிலீஷ் பேசுவாரா, இது என்ன சார் உங்க படம் தெரியுது, உங்களோட யூஎஸ்பி அது அப்படின்னா அந்த சூத்தியத்துக்கு இருந்து மூஞ்சில அடிக்காதீங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. எம்எஸ் பாஸ்கர் வந்துட்டு அவரோட ஓன் இங்கிலீஷே அதானா, இல்ல அவர் இப்படி சொல்லப்படப்பட்டாரான்னு எனக்கு தெரியல. இப்படிதான் நீ பேசணும்னு மைட் பி ஜிவிஎமோட இன்சிஸ்ட் பண்ணிருக்காரான்னு தெரியல. ரொம்ப மொக்க படங்க அது எனக்கு தெரிஞ்சு. அப்படியே அது ஓவர் ரேட் பண்ணனா இட்ஸ் பீஸ் ஆஃப் ஷிட் தான், ஓவர் ரேட்டட் பீஸ் ஆஃப் ஷிட்னு தான் சொல்லுவேன். எனக்கு பெஸ்ட் அவுட் ஆஃப் தி 5 வந்துட்டு ஒன்னு சுப்பராஜ் படம், இன்னொன்னு வந்துட்டு சுதாகங்கரா படமா தான் இருந்துச்சோ தவிர வேற எதுவுமே அப்ப நல்லா. எனக்கு தெரிஞ்சு நிறைய ரிவ்யூஸ்மே இந்த 2 படத்தை மட்டும் தான் பேசுறானுங்க. நிறைய பேருக்கு இந்த ஃபார்மட் செட் ஆகும். என்ன மாதிரிக்கே அப்புறம் ஸ்டேட்டஸ் மாதிரி போட்டுக்கிறானுங்க ஜிவிஎம் கோல்டுன்ட்டு. அது வந்து நீங்க இது அமேசான் பிரைம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, அவனுங்க கார்த்திக் தேல் சொன்னாங்க. அது வந்து நீங்க அமேசான் பிரைம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போடாம இருந்தா 129 ரூபாய் வேஸ்ட்டுங்க மாசத்துக்கு. நான் என்ன சொல்றேன்னா, சார் என் பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார், சூத்த மூட்டு நீங்க இனிமேல் படமே பண்ணாதீங்கிறேன். நீங்க அவுட்டேட் பீஸ் ஆஃப் ஷிட் ஆயிட்டீங்க, நீங்க உங்க லெஜண்ட் ஸ்டேட்டஸோட கிளம்பிடுங்க. தேவை மயிரே எல்லாம் திரும்பி வந்துட்டு படம் பண்றேன்ட்டு ஒரே பீஸ் ஆஃப் ஷிட் திரும்பி ஒரு இது மட்டும் எனக்கு ஒண்ணுமே புரியல. இத்தனைக்கு நாள் எழுதல குயின் டிரெக்டர் கதை எழுதியிருக்காங்க, அதை எடுத்து வச்சிருக்காப்ல இவரு. டே அந்த படத்தோட ஸ்டோரி கூட ஓகேடா, எனக்கு எது இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையா இருக்குன்னா, நீ அந்த படத்தை எடுத்துக்க உன்னோட கிராஃப்டிங் தான் பிரச்சனையாவே இருக்கு. பிசி ஸ்ரீராம்லாம் வச்சு இவ்வளவு ஆர்டிஸ்ட் வேல்யூ வச்சு நீ ஒரு படம் பண்ணி வச்சிருக்க, இட்ஸ் சச் அன்நேச்சுரல் பீஸ் ஆஃப் இருக்கு. எனக்கு அந்த படத்தை நினைச்சாலே வெறி வருதுங்க. மைட் பி ஒண்ணு நாள் அந்த படம் இருக்கலாம். எப்படி வந்துட்டு பெண்குயினையும் இன்னொரு பொன்மகள் வந்தாலையும் நீ கிழிக்க கூடாது கிழிக்க முடியாது கூடாது, ஏன்னு தெரியும்ல, அது பெண்களை பத்தி பேச வேண்டிய படம். அதை நீ கிழிச்சிட்டு கிராஃப்ட பத்தில நீ அங்க பேசிட்டு இருக்க முடியாது. பெண்களை பத்தி கருத்து சொல்லிச்சுங்க. இட்ஸ் ப்ரொடெக்டிவ் ஷீல்ட் ஃபார் டைரக்டர் தட் நீ எதுவுமே அவனை சொல்ல முடியாது. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடணும். யாராவது சொன்னா ஏறிட்டு வந்துருவாங்க. எப்படி நீ சரியான மிசோஜினிஸ்டிக் கேரக்டர். இந்த ஃபேக்டர் இருக்கு தெரியுமா,
இப்போ ஜிவிஎம் இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய புளுத்தியா இருந்தாலும் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு சமமான ஒரு விஷயம். கரெக்டா? அதுக்கு டைம் வேணும். இப்போ நான் அவரோட ஃபில்மோகிராஃபி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. 2001 மின்னலே பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு காக்க, அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு வேட்டையாடு விளையாடு, அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு பச்சை கிளி மிச்சரம், அதுக்கப்புறம் வாரணம் ஆயிரம் 1 வருஷம் கழிச்சு, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு விண்ணை தாண்டி வருவாயா. சோ இந்த மாதிரி இவருக்கு அட்லீஸ்ட் 2ல இருந்து 3 வருஷம் தேவைப்படுது. சரியா? ஒரு புது ப்ராஜெக்ட் பண்றதுக்கு. அப்படி பண்ண படங்கள் நம்ம லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்ல இது பண்ணிட்டோம். சரியா? இப்போ 2020 ரிலீஸ் ஆக போற படங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜோஷுவா இமைப்போல் காக்க, பாவக்கதைகள் ஒரு இது அந்த இது டைரக்ட் பண்ணிருக்காரு. அது வரட்டும். அதான் சொல்றேன். இப்ப எனக்கு வந்து கோவமே 3 படம் பண்ண போறாப்ல, 4 படம் எல்லா சீரிஸ்லயும் கரெக்டா இருக்காப்ல. இவ்வளவு இருக்கு. நடுவுல குயின்ங்கிற ஒரு சீரிஸ் இது பண்ணாரு, 2-3 ஆல்பம் சாங் விட்டாரு. அவரு ஆக்சுவலா அவருக்கு என்னமோ பிசிக்கல் கான்ஃபிளிக்ட், பர்சனல் கான்ஃபிளிக்ட் அது இதுன்னு இருக்கு, பினான்சியல் இதுங்கிறானுங்க. பட் ஆனா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே உன்னால ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்க்குள்ள இவ்வளவுதான் பண்ண முடியும் இருக்கு. ஜிவிஎம் தான் சொல்றாப்லே, நீ லவ் ஸ்டோரினா டைரக்டா கேம் எடுத்துட்டு வந்து கூட எடுக்கிறதுக்கு ரெடியா இருங்க. எடுங்க, நீங்க எடுத்துட்டு போங்க, எடுத்து வீட்டுல வச்சு நீங்க வாருங்க உட்காந்து. அத இந்த பூமர் நாயகன் வந்துட்டு ஜிவிஎம் லவ்னு போட்டு அதை எக்ஸாஜரேட் போச்சு பண்றதா எரிச்சல் மயிரா இருக்குதுங்க மனுஷனுக்கு. அந்த ஆளே நான் ஆவரேஜ் படம் தான் எடுத்துக்கேன்னு சொன்னாலும் இவனு கேட்க மாட்டேங்கிறானுங்க. இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஒரு டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படத்தை அளவுக்கு செகண்ட் படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் முக்காவாசி ஃபர்ஸ்ட் படம் டைரக்டரை செஞ்சு விடுறானுங்க. அவன் ஃபர்ஸ்ட் சினிமா பிடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவன் அந்த படம் எடுக்கிற வரைக்கும் 9 வருஷமோ 7 வருஷமோ டெவலப் பண்ணிருப்பான். சரியா? செகண்ட் படம் என்ன ஆகுன்னா அவனோட மைலேஜை பார்த்து, அவனோட பாப்புலாரிட்டி, ஒரு ட்ரெண்டை பார்த்து உடனே பண்ணுங்க அப்படின்றவானுக்கு உடனே பண்ணி வாயில வச்சு. ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் தெரியுமா அதுல? ரகுமான், இப்ப ரகுமானோட ஆல்பத்தை மட்டும் இருந்து புடுங்கிட்டா நீ என்ன ஆகுமா? உங்க அம்மாவோட இசை என்கிட்ட இருந்து அவன் புடுங்கிட்டான். உங்க அப்பன் உனக்கு அவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்க அப்பான்ட்டு. அதுக்கு முன்னாடி அவன் யாருன்னு தெரியுமா? பாட்டு கேட்க முடியலன்னு ஒரு பஞ்சாயத்து ஆடாக்குற மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப மிசோஜினிஸ்டிக் நினைச்சிருப்பாங்க உங்களை எல்லாரும். எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு கலை தாய் அந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பான்டா. முடிஞ்சிருந்தா அந்த அம்மாக்கு இருக்கிற ப்ரொவிஷனுக்கு எப்ப வேணா பாடி இருக்கலாம். இப்ப இருக்கிற டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு. கரெக்டா? இப்ப கூட பாட்டு கேட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம். இந்த MS பாஸ்கரோட கிரிஞ்சு கான்செப்ட் எனக்கு புரியல. அதுல எனக்கு எதுவுமே புரியல. அது விட்ட நானு. ஒருவேளை நம்ம தான் சரியான மிசோஜினிஸ்டிக் நம்ம வச்சிடறோம். இதுல எந்த மாதிரி டயலாக்லாம் இருக்கும்னா, கம்டா கண்ணா லெட்ஸ் ஹேவ் காஃபிடா கம்பெனி. சச்ச பிச்சி கான்செப்டா அது. அதுலயும் டயலாக திரும்பி ரிப்பிட்டேட்டிவா இந்த கிரிஞ்சு ஷார்ட் பிலிம்ல வர மாதிரி பேசிட்டு இருப்போம். அது ஒரு ஃபீச்சரிஸ்டிக் அப்ரோச்சே இல்லாத படம் மாதிரி இருக்கும். அது எப்படித்தான் அது நடுவுல ஜிவிஎம்ங்கிற ஒரு பிராண்டு எப்படி இப்ப எல்லா நாயகளும் ஸ்டேட்டஸ் போட்டுருக்கானுங்களோ அதே பூமர் மாதிரி தான் இது கான்செப்ட். இதுல பிரச்சனை என்ன, இனி ஒரு 3 படங்கள் வரப்போகுது. அதுலயும் எல்லாத்துலயும் ஜிவிஎம் என்ன தெரியுமா பிரச்சனை? இப்ப இவனுங்க 30 நிமிஷங்கிறதுல ப்ராப்பரான ஒரு ஆந்தாலஜி படம் மாதிரி தெரிஞ்சது கார்த்திக் சுப்பாராஜ் மட்டும்தான். இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா நீ நல்லா பார்த்தா MS பாஸ்கர் படத்துல பார்த்தனா கதையே இருக்காது. ரெண்டுமே தனித்தனி கிராஃப்ட். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா இது சின்னது அது பெருசு நினைச்சுக்கிறோம். பட் ரெண்டுமே ஈக்குவலி இதான விஷயம் தான். இப்போ கௌதம் மேனன் படத்திலேயே பாத்துட்டேன்னு வச்சுக்குவேன், சொல்றாப்ல இந்த மாதிரி, சார் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட பேத்தி தூரத்துல இருந்து வராங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ரூம் எல்லாம் ரெடி பண்றீங்க. அப்புறம் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சைடுல உட்காந்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பழம் ஜூஸ் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் இதை பண்றீங்க, அதுக்கப்புறம் இதை பண்றீங்க. இதை பண்ணி நார்மல் ஆக்டிவிட்டிஸா பண்ணிட்டு கடைசியில அந்த பொண்ணு கிளம்பி போயிருங்க. என்னடா இது ஹை பாயிண்ட்ல ஒரு பிள்ளைங்கள இதுல என்ன எமோஷன் வருதுங்கிற மாதிரி இருக்கு. உனக்கு புரியல அந்த அம்மாவோட வலி, உனக்கு புரியல அந்த அம்மாவோட இசை, உனக்கு புரியல. இசைக்கு ஒரு எனக்கு அந்த படத்தை நினைச்சா சிரிப்பா வருது வாப்புல. அவங்க அம்மாவோட பாட்டு ரெக்கார்ட் பண்ணது போடும் தெரியுமா அந்த அம்மா? ஆமா, அதுக்கு தலைவர் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான் பாரு MS. ஆமா, 4 ஷாட் எடுத்துருப்பாங்க. அதான்டா சார் நீங்க இதுக்கு ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க போல. அவர் டக்குன்னு இசையை ரசிக்க ஆரம்பிச்சிருவாப்ல. இசையை ரசிச்சு கிடைச்சது அப்படின்னு டக்குன்னு இசையை ரசிச்சு அழுக ஆரம்பிச்சு. ஆக்சுவலா அந்த ரெண்டையும் ஒன்னா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த குதித்தனத்துக்காடா நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு மாதிரி அழுதுட்டே பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ஆக்சுவலா அந்த படம் கனெக்டும் ஆள ஒரு மண்ணும் ஆள அது என்னன்னே தெரியல. ஆனா எனக்கு என்ன சோகம்னா, சில பேர்லாம் பெஸ்ட் அந்த 5 படத்துல பெஸ்ட் படமே ஜிவிஎம் படம் சொல்லும் போதெல்லாம் ஒரு சைடு இழுக்குது கை. கரெக்ட். எனக்கு அடுத்து டுடேஸ் ட்ரெண்டிங்க காட்டிட்டு இருக்கு. டுடேஸ் ட்ரெண்டிங்க பிக் பாஸ் டே 15 கலாச்சிருக்கானுங்க.
ரியோவை செஞ்சிருப்பானு நினைக்கிறேன். தரமா உனக்கு இருக்கும். இந்த இது வந்திருக்கா, மாம்பா லைவ் ஃபீடிங்? மாம்பா ஒரு பாம்பு வளர்த்திட்டு இருப்பான்டா ஒருத்தன், ஒரு பாம்பு பண்ண சரியா, கண்ணாடி பாட்டிலுக்குள்ள இருக்கும். என்ன பண்ணா உயிரோடு இருக்க எலியை அதுக்குள்ள போடுவான். நம்மளுக்கு வீடியோல காமிப்பான் அந்த பாம்பு அதை எப்படி கொத்தி சாப்பிடுதுங்கிறத காமிப்பான். அந்த ஒரு எலியை கொண்டுட்டான் வீட்டுக்கு வேண்டி. அது 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 ரெகுலரா எலிதான் அவன் ஃபீட் பண்ணிட்டு இருக்கான் பாம்புக்கு. அந்த எலியை அது பாம்பு ஸ்ட்ரைக் பண்ணும்னா அந்த எலி எவ்வளவு நேரத்துல சாகுது செத்தோன்னு அது எப்படி முழுங்குதுங்கிறத நம்மளுக்கு காமிப்பான். சூப்பர்ரா. இது ஒரு வீடியோன்ட்டு ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பாம்பு எலி முன்னு தலைவர் சும்மா இருந்து வியூஸ் சம்பாதிச்சிடறான். அவன் பாம்பு தான் பர்ஃபார்ம் பண்ணுது. இது இன்னொன்னு பண்ணுவானு தெரியுமில்ல, ரோட்ல எவனோ ஒருத்தன் வீணை வாசிட்டு இருப்பான், அவன் வீடியோ எடுத்து போட்டு விட்டுருவானுங்க, அவன் வேற லெவல் வைரல் ஆயிடுவான், அவனுக்கு 10 காசு கொடுக்காம அவனுக்கு ஃபுல் காசு அடிச்சிருவாங்க யூடியூப்ல. ஆமா ஆமா, அந்த கோஷி இருக்கானு நிறைய. இன்னொரு மிகப்பெரிய ஜானர் இருக்கு, அது வந்துருச்சு எனக்கு. என்ன தெரியுமா? ஃபாரினர்ஸ் ரியாக்டிங் டு இந்தியன் மூவி வீடியோஸ். அப்பா அது இப்ப வளர்ந்து வரும் ஜானர். அது பெரிய கடல். அதுல யாரு உனக்கு அந்த டேடின்னு ஒருத்தர் இருப்பானே அவனை வந்துக்கிறான். டாட்ஸ் டென் அவனா இல்ல இந்த 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. டாட்ஸ் டென் அவன் தான் வந்திருக்கான். என்ன வீடியோ அது? அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இது ஆல் டே ஜாலி டே கவலைக்கெல்லாம் ஹாலிடே அப்படின்னு ஒரு பிரபுதேவா பாட்டு தெரியுமா? ஆமா, அதுக்கே வந்துட்டான். பாரு எவ்வளவு வீடியோ போட்டிருப்பான்னு பாரு தமிழ்ல. கண்டென்ட் நம்மளோட கெத்தா கிடைக்குது. கண்டென்ட்டே கிடைக்கல, அவங்க ஏதோ வீடியோ தூக்கி போட்டு வாவ் வாவ் அப்படிமால தமிழ் வீடியோஸ் தமிழ் அவர கமெண்ட்ஸ்ல நம்ம பசங்க போட்டுறோம், தலைய பத்தி போடு அஜித், இவன விஜய பத்தி போடு அப்படின்னு சொல்லி வருவாங்க. இது இப்போ அடுத்த நாட்டுக்காரன் அஜித்தையோ விஜயோ வேற லெவல் வண்டர்ஃபுல் அப்படிங்கிற இவர் பெரிய சர்டிபிகேட் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் நொட்றாரு. ஆமா, இவரு ஏங்க வெள்ளக்காரங்க தாங்க ஆஸ்கர் கொடுக்குறாங்க, அப்படி இவர் ஆஸ்கர் மாதிரி. எனக்கு ஆக்சுவலா இன்னொரு ஜானர் காட்டியிருக்கு, இது ஒரு சரியான இது இப்ப இந்தியால அழிஞ்சு வரக்கூடிய ஒரு விஷயம். பட் எனக்கு இந்தியாவில தோன்றுச்சோன்னு ரொம்ப நாள் டவுட் இருக்கு. இந்த ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட் மானுங்கல்ல, தெருவுல பண்ணுவாங்க, காசு குடுக்கறவங்க குடுக்கலாம். இதுல ஒரு பக்கெட் வச்சு ஒருத்தன் ட்ரம்ஸ் அடிப்பான் நியூயார்க்ல, கார்டன் ட்ரம்மர்னு. ஆக்சுவலா 4.2 crores இந்த வியூஸ்க்கு, இந்த வீடியோக்கு. ஆக்சுவலா அவனே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பெரிய கோடீஸ்வரன் இருப்பான்னு நினைக்கிறேன் பையனோட வீடியோ. இது ஆக்சுவலா இந்தியாவில நிறைய இருந்துச்சு இல்லையா, நம்மள இதை பத்தி பேசியிருக்கோம். இந்த வெஹருப்பியா கம்யூனிட்டியா இருக்கட்டும், அப்ப இந்த ராமா ராமா ராமகிராமா அப்படின்னு வருவானு தெரியுமா, சின்ன வயசுல ஓடுவோமே நம்மளாம் பாத்துட்டு. அவனுங்க எல்லாம் இப்ப அழிஞ்சுட்டானுங்க. இன்னொருத்தனு இருக்கானுங்க சின்ன வயசுல பாத்துட்டு ஓடுனது அந்த இவனுங்க சாட்டையா அடிப்பானு தெரியும், அட்டிட்டு டக்கு டக்கு அவனுங்க. ஆமா அவனுங்களும் போயிட்டானுங்க. அப்புறம் இப்படி வருவானு தெரியுமா ராமா ராமா. அப்புறம் இந்த வீட்டுக்கு பாடி காட்டுவானுங்க, பாடி காட்டிட்டு அப்படியே இந்த இது இருக்குல்ல பாடி பரிசு வாங்க வந்து பரிசுல மயிர்ல கூட மதிக்க மாட்டானு நம்மளாலே. அப்புறம் பூம்பு மாட்டுக்காரன், அப்புறம் கரடி எடுத்துட்டு வருவானுங்க, அது தெரியுமா உனக்கு? கரடிட்டு இருந்து மைதரன்னு சொல்லிட்டு உழப்பிட்டு இருப்பானுங்க. இன்னொருத்தங்க இருக்காங்க, அந்த ஒரே ஒரு மஞ்சளை வச்சு ஒரு பிள்ளையார் செஞ்சு ஓட்டு, அதுக்கு ஒரு கற்பூரத்தை எதையே வச்சுட்டு தட்டை வச்சுட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு போறேன் காசு கொடுங்கம்மாங்க. லெஜெண்ட். சரி போங்கம்மா, எங்கள்கிட்ட ஏன் வாங்கிட்டு இருக்கீங்க காசு? டக்குன்னு சாமி மாவுல இருந்து சாபத்துக்கு ஆளாயிராது சாபத்துக்கு ஆளாயிராது அப்படின்னு சொல்லுவானுங்க. இந்த ராமரு ஹனுமான் அது ஆக்சுவலா எனக்கு அதை பார்க்கும்போது பிச்சை எடுக்கிற ஃபீலே வராதுங்க சின்னதுலயே. ஏங்க பிச்சை எடுக்கிறேன் ஓகே டன், நம்மளால எவனையும் மதிக்க மாட்டானுங்க, அது வேற விஷயம். அவன் வேற லீக் மேக்கப் எல்லாம் போட்டு வருவானுங்க ஒரு காலத்துல. அந்த மேக்கப் அவன் அழிக்கிறதே ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கும். வியாழக்கிழமை போட்டு வந்தா சில வீட்டுல நான் பாத்திருக்கேன் எங்க ஏரியாலே, அவனை ரிலீஜியஸ்டிக் ஆட்கள் நினைக்கிறேன், அவனுல கிட்டத்தட்ட கடவுளே அவனுக்கு வீட்டுக்கு அந்த வியாழக்கிழமை மண்டமா நினைச்சு அப்படியே ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்துட்டு வாங்க வாங்க அப்படின்ட்டு இருப்பானு. அவனுங்களையும் பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் சில பேர் கிரிஞ்சா திட்டிட்டு போறவங்களையும் பாத்திருக்கேன். எனக்கு என்னன்னா இவனுக்கு இந்த மாக்காந்தனமா அவனுல வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது இருக்கட்டும், அது காமெடியா தான் கேட்கும் பொழுது நீ இன்னி தெரிஞ்சலையாடான்னு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவன் ஒரு கலையை தெரிஞ்சுட்டவனுக்கு அவன் பாட்டு பாடுவாங்க நல்லா. அவன் அந்த ஸ்லோகன் மாதிரி இந்த ராமாயணத்துல வர ஏதோ ஒரு பாட்டு அது, அதை பாடிட்டு வருவான். அப்புறம் ஹனுமான் ஒருத்தர் வருவான், லக்ஷ்மணன் ஒருத்தர் வருவான். இந்த 10 ரூபாயில இந்த 3 பேர் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவானு இல்லையா. இவனுக்கு பிடிச்சி கிழிச்சு விட்டு இருப்பானுங்க சில பேர். அதுக்கு இந்த ரிலீஜியஸ்டிக்கா நம்பிட்டு இருக்க ஆட்களே பரவாயில்லன்னு தோணும் அந்த இடத்துல. அதான் இது அழிஞ்சு போச்சுங்கிறேன். ஆமாங்க யாருக்கு இன்னைக்கு இவனெல்லாம் பாத்துட்டு இருக்கிற டைம் இருக்கு இல்ல, இவனுக்கு தான் இந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்றதுக்கான இது இருக்கு, ரிசப்ஷன் இருக்கு. கரெக்ட் தான், கிடையாது. வேற ஏதோ ஒரு வேலைக்கு போய்க்கலாம்னு போயிருப்பானுங்க இல்லையா எல்லாம் பாவம். இது ஆக்சுவலா பர்టిక్యులர் கம்யூனிட்டின்னு நினைக்கிறேன். தெரியல, அது கரெக்டா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த பந்தத்தை வச்சுட்டு ஒருத்தன் வருவான் தெரியுமா, பந்தத்தை ஏத்திட்டு ஒரு டங் 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 அடிச்சுட்டு சங்கெல்லாம் ஊதிட்டு வருவானுங்க.
அவனெல்லாம் என்னன்னு தெரியலங்க. பாய் அப்புறம் வருவாப்புல, பாய் எல்லாம் என்னன்னு தெரியல. ஆமா பாய் சாம்பிராணி பாய் என்னன்னு தெரியல. ஆமா அவனும் போயிட்டானுங்க, எல்லாரும் போயிட்டானுங்க. கொஞ்சம் இருக்கானுங்க அங்கங்க இருப்பானுங்க போல. டயர் 4 சிட்டிஸ்ல மட்டும் அவங்களோட சிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த ஸ்டார்ட் அப் ஒர்க் பண்றாங்க. டயர் 2 அண்ட் டயர் 1 சிட்டிஸ்ல இருந்து கிளம்பிட்டானுங்க பசங்க. சோ அடுத்து உங்களுக்கு என்ன வந்திருக்கு? எனக்கு வந்து லொல்லு சபா வந்திருக்குங்க. கடனாய் கடன் இருந்து பார்ட் 2 10 இயர்ஸ் ஆரமா இருக்குமே. ஆக்சுவலா அவனுக்கு வந்துட்டு நம்ம லொல்லு சபாதி முன்னாடி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, ஒன் ஆஃப் தி ரோஸ்ட்ல வந்துட்டு பயணிருச்சு இல்லையா? கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு அவனுங்க இந்த வேர்ட் பிளே பண்ணு இதெல்லாம் நல்லா பண்ணுவானுங்க. கடனாய் கடன் இருந்து நான் பாத்துட்டு இருந்தேன் ஆக்சுவலா பார்ட் 2. அது எவ்வளவு பிளே ஆயிருக்கோ அதோட வருது. செமையா இருக்கு. அம்மால போயிட்டு இருக்குன்னு சொல்றா, போயிட்டு இருக்குன்னு சொல்றான். அதுல ஆக்சுவலா வந்து இன்னொரு காமெடி இருக்கும். 2 பசங்களை கூட்டு போய் ஸ்கூல்ல விடுவான். ஸ்கூல் விடும்போது நல்லா ஸ்கூலுக்கு போய் எப்படிமா சரியா, அவன் வந்து நல்லா படிச்சு பாஸ் ஆவான்ப்பா அப்படிவான். இவன் அடிச்சு போட்டு என்னது பாஸ் ஆவையா, நீ பாஸ் ஆனா உனக்கு புக் வாங்கி. அடுத்து இன்னொருத்தன் என்ன பண்ணுவானா, இவன் அடிக்கிறத பாத்துட்டு இவன் என்ன சொல்லுவானா வந்துட்டு நல்லா படிச்சு பெயில் ஆயிருவேன்ப்பா அப்படின்னு அடிச்சு. ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு போய் விட்டா நீ நல்லா படிச்சு பெயில் ஆவையா அப்படிவா. என்னப்பா இருக்க ஒரு நாள் அடிக்கிறீங்க? அடிப்படா, அடிக்காம இல்ல, போர் அடிக்கிறதா அடிச்சுப்பான். அவனுக்கு ஐரணி அதை விட நம்ம அதுல பேசிட்டே இருப்பது கடைசி கிளைமேக்ஸ் பர்சன் தான் மாசு. தீபாவளிக்கு அப்பா பட்டாசு வாங்கிட்டு உட்காந்துட்டே இருப்பானு, டக்குனு பார்த்தா முஸ்லீமா மாறிட்டு அல்ட்ரா காமெடி. பட்டாசு வாங்கி கொடுக்குற காசுல முஸ்லீமா மாற இந்த லெவல்ல யோசிப்பானுங்க அவனுங்க. அப்பவே போக்கிரி எல்லாம் நெயில் பண்ணிருப்பானுங்க பசங்க. தியேட்டருக்கு வெளியே தியேட்டர் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எல்லாம் வந்துட்டு காட்டிட்டு இருப்பானுங்க. போக்கிரிக்கு தான் வந்து பிரச்சனையாச்சு. விஜய் அப்பா அவர்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணானுங்க, என்னன்னு இப்படி ஓட்டக்கூடாது நீங்க அப்படின்னா. கரெக்ட். ஆமா, என்ன ஒண்ணுமாமா இவர் படம் கோமாளியை வந்து தூக்கிட்டு போய் நிறுத்தணுமாமா ஆஸ்கருக்கு. கேப் மாதிரி. கரெக்ட். நானும் அதேதான் வந்தேன். இப்ப ஆக்சுவலா வந்து நேத்து ஒரு ஷார்ட் பார்த்தேன். அது வந்து பிரேமிங்கே பாத்தீங்கன்னா வந்து எனக்கும் சஜஷன் ஆச்சு நேத்து தான் யூடியூப்ல. இந்த வயசுல கால் சென்டர்ல வச்சிருப்பானுங்க பிரேமிங். கரெக்ட். ஜெய் வந்துட்டு அதானே எப்படி பிடிச்ச மாதிரி எனக்கு யூடியூப் சஜஸ்ட் பண்ணுச்சு. ரொம்ப கிரிஞ்சியா. சில போன்கள் வந்து பக்கத்துலயே இருந்துச்சுன்னா அந்த போன்களோட வந்து இது பண்ணி சென்ஸ் பண்ணி என்னெல்லாம் தான் பண்ணு யூடியூப். எல்லாம் மனநிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கலையா? இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நீங்க வீடியோ பக்கம் படுத்துட்டு இருந்தீங்கன்னா உள்ள இருந்து ஒரு மனுஷன் வந்து பலார் அப்படி பாடுறான்னு சொல்லிட்டு போவான். ஆமா, அப்படித்தான் இருக்குது. என்னால முடியலையா? எப்படியா என்ன ஃப்ரேம்? அந்த இப்பதானே பேசிட்டு இருந்தோம். எனக்கு வருது முரளி டேக்ஸ் 10 at Edgbaston, England vs Sri Lanka 2016 full highlights. முரளிதரன் போட்டோவோட பாத்தீங்களா? வரும். நீ சொன்னது கரெக்ட். இந்த நம்ம இவரை பேசிட்டு இருந்தோம்ல தலைவர் எஸ்ஏவ ஃப்ரேமிங் இருந்தால் என்ன வச்சுக்க வயசுக்கு தகுந்த மாதிரியா வச்சுக்கிறான். ஆக்சுவலா இன்னைக்கு 2ஆம் குத்துக்கு எல்லாரும் பஞ்சாயத்து போட்டுருக்காங்க. அதே மாதிரி ஒரு படம் தான் அதுவும். ஆமா, முதல்ல அந்தால புடிச்சு தூக்கி உள்ள விட வேண்டியதானே. பார்த்தா சந்தோஷ் பி ஜெயக்குமார் புடிச்சு அவனை செய்ய வேண்டிய ஆள் தான் அந்தாலு. சொல்றேன், எல்லாம் நியாயம்னா நியாயமா இருக்கணும் இல்லையா? டான்ஜிஆர் விளாக்ஸ் எனக்கு வந்திருக்கு. நல்ல விளாக் பண்ணுவாப்புல. சரியான அடுத்து 1 மில்லியன் அடிக்க போற பையன் தலைவன் தான் நினைக்கிறேன். விளாக்ஸ்ல 1 மில்லியன் இன்னும் இந்தியாவில் தமிழ்ல யாரும் அடிக்கலான்னு நினைக்கிறேன். பையன் அடிச்சிருவான். அடுத்து ஒரு பிராங்க்ஷர் ராகுல் பால்காரன் பிராங்க். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அனிருத் சார். பிராங்க்ஷர் ராகுல் தமிழ் பிராங்க் வீடியோ. இவரு என்ன பண்ணிட்டு இருப்பாரு தெரியுமா? கொஞ்சம் நாங்க எப்பயுமே வந்து பால்ல கொஞ்சம் மூத்திரத்தை கலக்குவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. என்ன தோணும்? போட்டு இங்கேயே முக்கிரலாண்டா தோணும் அந்த மாட்டு கழனி திணிக்குள்ளே. ஆக்சுவலி ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ஃபேஸ் ஆஃப் டு பிராங்க்ஷர் ராகுல். நான் வந்து என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, டக்குன்னு இதுலயே போன குத்துன்னு குத்தி விட்டு கத்தியா வயிற்றுலயே குத்தி விட்டு, ஐயோ சாரிங்க பிராங்கா, சரி வாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன். அவன் ரத்தத்தோட பிராங்க்ஸ்டர் ராகுல் பேசுறேன்னு சொன்னாலும் சொல்லுவான். ஆமா, நான் பிராங்க்ஸ்டர் ராகுல், நான் பிராங்க்ஸ்டர் பேசுறேன். பிராங்க்ஸ்டர் ஃபேமிலிக்காக இன்னைக்கு நான் குத்து வாங்கியிருக்கேன், இதுல எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஏன்டா பண்றது? அவன் பண்றது சரியான அபியூசிவா இருக்கும்டா பாக்குறக்கே. அவனே நீ போலீஸ் பிடிக்காம இருக்கு தெரியல. டேய் இந்த அளவுக்கு அபியூசிவா இருக்கும்டா ஒருத்தனை. இதெல்லாம் பண்ணுவானுங்க, ஃபேட் ஷேம் எல்லாம் பண்ணுவாங்க. கஷ்டம். எனக்கு வந்துட்டானுங்கடா தலைவனு வந்துட்டானுங்க. இந்தியா கிளிட்ஸ் தமிழ் மூவி ரிவ்யூ, இன்டர்வியூ, ஷூட்டிங் ஸ்பாட், காசிப் அதுலயே போட்டிருக்காங்க. அவங்களே ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ஆஃப் பிக் பாஸ் 4 ரேகா
சனம் ஷெட்டி, ரம்யா, சுரேஷ். அதுல ரேகா நிக்கிற மாதிரி போட்டோ போட்டாங்க, அபிஷியல் போட்டோ மாதிரி இருக்கு. அப்படியே தம்ப்நெயில் பார்த்து கிளிக் பண்ணா நான் உங்க வித்யா கமல் சாரோட காலுக்கடியில நின்று பேசிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. அது வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி வாய்ஸ்க்கே தனி ஃபேன் பேஸ் இருக்குடா. ஆமா, அதுதான் இப்போ அவங்க வந்து ஸ்டாண்ட் அப் காமெடியில வந்து சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு மேஷப் போட்டானு இல்ல நடுவுல, வித்யாவை எங்கெங்கெல்லாம் மீடியா வந்து கவர் பண்ணிருக்கோ அதுக்கு ஒரு மேஷப். இங்க பாத்தீங்கல்ல, அடுத்து மறுபடியும் பிகைன் வுட்ஸ் டிவி வெறுப்பு வெட்டிக்கிளி அர்ச்சனா அடக்கி வாசிக்கணும். ரியோ வேஷம் போடல. டேனி மரணக்கலை. இந்த டேனியல் ஒருத்தர் கிறுக்க மாதிரி இருப்பான் தெரியுமா? ஆமா, இதுக்கு முன்னத்த இதுல பிக் பாஸ்ல வந்தான்னு நினைக்கிறேன். ஆமா, எரிச்சா போச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, அவரு இந்த இதுக்கு ரிவ்யூ இருக்காரு. அது தலைவனும் பண்ணிருக்கானே லைவ்லயே. இவனுக்கு வந்து அந்த இதுலயே வந்து ஒரு மெசேஜ் கேதர் பண்ண தெரியல. அடுத்து வந்துட்டு கவுண்டமணி செந்தில் நான் ஸ்டாப் வெடி சிரிப்பு காமெடி. பூண்டு தோசை, நெய் ரோஸ்ட், மாமா தோசை கடை, இர்ஃபான் மியூ. அதுல வந்துட்டு ஒரு 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 இவர் நின்று இருக்காப்புல. அவர் சொல்ல விரும்புவது நானு, மாமா தோசை கடை நீயே புரிஞ்சுக்கலாம். அந்த காலத்திலேயே பூத்திட்டானுங்க இவனுக்குள்ள காஸ்ட. சாப்பிட்டா இவனு கடையில தான் நல்லா இருக்கும் அண்ணாச்சி அது இதுன்ட்டு ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ஜாதியோட இணைச்சு இவனு வந்துட்டு இப்ப எல்லாத்துக்கூடயும் இணைச்சிடறானுங்க. இது ஒரு யூஎஸ்பி மாதிரி. நம்மளோட கடையில டீ குடிச்சோமே அவனும் போட்டிருப்பான் பாத்திருக்கேன். நம்ம இது ஆக்சுவலா வந்து இந்த ஒரு விஷயத்த அன்னைக்கு ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த உயர்தர சைவ உணவகம் இருக்கு தெரியுமா? ஆமா, இந்த உயர்தர சைவங்கிறது உயர்தர அசைவம் இருந்ததே இல்லை. ஆமா, அது வேணா கரெக்ட் தான். எப்படி ஒரு விஷயத்த ஆஸ்பிஷியஸா மாத்துறானுங்க, இல்ல ஒரு விஷயத்த வந்து எலைட்டா மாத்துறானுங்க, மேலன்னு எப்படி இதை ரெஜிஸ்டர் பண்றானுங்கிறத எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க சொல்லும் போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா நோ பிக் டீல் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல குட்டி குட்டி விஷயத்துல தாங்க ஜாதி இணைப்பா இருக்கு. இப்ப பாருங்க, பூண்டு தோசை, நெய் ரோஸ்ட், மாமா தோசை கடைன்னு போட்டிருக்கான். சரியா? அந்த கடை பேரே மாமா தோசை கடை தான். இவனை சொல்லி பிரயோஜனம் இல்ல. உள்ள தலைவன் வந்துட்டு ட்ரெஸ் இல்லாம பூணூல் போட்டு பட்டை அடிச்சு தோசை விட்டுருக்காப்புல. எண்ட் ஆஃப் தி டே அவர் எப்படி ப்ரொமோட் பண்ற ஒரு தோசை கடைனா அத்தன்டிக் ஐயரோட சமையல், அது வந்துட்டு ஒரு யூனிக் டேஸ்ட் கொடுக்கும்னு சொல்லிதான் அது ப்ரொமோட்டே பண்றாரு இன்டைரக்டா. புரியுதா? இப்ப கூட நீ கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா, இது ஐயர் கடை இங்க நல்லா இருக்கும் சாம்பார் அப்படிம்பானுங்க. மணி ஐயர் சாம்பார் தான் அப்படிங்கிற மாதிரிதான். அது இந்த மாதிரிதாங்க குட்டி குட்டி இலவச இணைப்பா உங்களுக்கு வந்துட்டு ஜாதி வந்துதான் இப்ப பெரிய பிம்பமா மாறிடுச்சு. இது சொன்னா இவனு ஒரு சூத்துன்ட்டு போயிடுவானு நம்மள. ஏங்க ஒண்ணும் இல்லைங்க, இப்போ ஒரு இப்ப சாமிங்கிறது என்னது? கடவுள் இல்லையா? இப்போ பூசை பண்றவரை நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்? பூசாரி, ஐயர். அவர் அப்படி ஐயர் அட்ரஸ் பண்றோம் தெரியலையே. ஏங்க சாமி கொடுங்க, அதான் சாமினே அட்ரஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். இதுலயே முடிஞ்சு வச்சு எல்லாம் முடிஞ்சு. வராங்கன்னு சொல்லிட்டு இல்லையா? ஆமா, அவருக்கு நம்ம காசு கொடுத்து வச்சிருக்க ஒரு வேலைக்காரன் எல்லாம் பாக்குறது இல்ல. அவரா பார்த்து நம்மளுக்கு பாவம் திண்ணூறு போடுறாருன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அதன் வந்து 10 ரூபாய்க்கு போய் பக்கத்து கடையில திண்ணூறு பாக்கெட் வாங்கிட்டு வந்து தட்டுல ஒட்டிருப்பான். சரியா? இது வந்து பேஷிங்கா இருக்கலாம், பட் ஆனா வந்து எனக்கு இது பெரிய உறுத்தலா இருக்கு. எனக்கு இங்க பாருங்க, நீங்க சொல்ற பர்டிகுலர் ஜாதி உறுத்தல் எல்லாம் ரொம்ப இருக்கு. அதை கூட விட்டுவோம். நான் ஜென்ரலாவே பேசுறேனே. இப்ப நீ சொல்றது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஜாதி. நீ சொல்ற எக்ஸாம்பிள்ல நிறைய அப்படியே கிளை கதைகள் நிறைய இருக்கு. அப்படி பேசினவனுக்கு வந்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டானுங்க. ஜென்ரலா பேசி விட்டுருவோம், அதுதான் பெட்டரா இருக்கும். ஏன்னா இதை வந்துட்டு இதுல மட்டும் புகுத்தலைங்க. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ வந்துட்டு ஐயர் கடை என்னமோ ஒரு தோசை கடை, தோசை கடை வித் காஸ்ட் நேம், அந்த மாதிரி சின்ன சின்ன புகுத்தல் தாங்க. இப்ப இதுக்கு வந்துட்டு நம்ம மூலம் பேசாம வாங்கி தின்னு ஓட்டு வந்துருவோம். சரியா? ஆத்தென்டிக் ஐயர் என்னது காஃபி, அதுக்கெல்லாம் நம்ம மூலம் பேசுறது கிடையாது. இதுவே வந்துட்டு காஸ்ட் பிளஸ் கலெக்டிவ்ஸ் உள்ள வந்துட்டு நிலம் நீர் எங்கள் உரிமை போடுறா அடுவோம் அப்படின்னா அவங்கள செஞ்சு விட்டுருவானுங்க. புரியுதா? ஆமாங்க. இப்ப நீங்க வந்துட்டு தோசையில நொட்டுவீங்களா, நாங்க வந்துட்டு ஒரு 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 இப்ப நீங்க நாங்கன்னா அதுக்கும் சொல்லிடுவானு இல்லையா? ஓ இவன் அதனாலதான் பேசுறான் போல. யாரா இவனுங்க, நான் சொன்னேன் பாத்தீங்களா அப்படின்ட்டு. அதான்
நான் தான் சொல்ல வரேன். சோ இப்போ ஒரு 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 காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்ஸ்னு ஒருத்த பேண்ட் ஆரம்பிச்சு அவன் அவனுக்கு நடந்த கொடுமையை பேசினா அவன் ஜாதி ரீதியான ஆளு அப்படிங்கிறானுங்க. இது சச்ச பிச்சி லாஜிக்கா இருக்கேங்க. இவனுங்க தான் இந்த மத்த பிற ஜாதிக்காரனுங்க இருக்கானுங்கல்ல, நம்ம இப்ப யார சொல்றோமோ அவனை தவிர இருக்கிற பிற ஜாதி, இப்ப வேற ஜாதினா அவனை தவிர இருக்கிற பிற ஜாதி. கரெக்டா? அவனுங்களோட கான்ட்ரிபியூஷன் இல்ல வேற லெவல் இருக்குன்னு தான் அர்த்தம். ப்ரொமோட் பண்றல கூப்பிடுறதுல இருந்து இருக்கு. அவன் சர்நேம் வச்சா இவன் என்ன சூத்துக்கு அதை வச்சு அட்ரஸ் பண்றான் அவன். அதே மாதிரி இப்போ நம்ம தானே போர்ட்ரை பண்ணிக்கிறோம், புரியுதா? அவன் போர்ட்ரையில நம்ம அட்ரஸ் அப்ரூவ் பண்ற மாதிரி தான், அக்னாலேஜ் பண்ற மாதிரி ஆயிருது இல்ல. ஆமாமா இவர் நம்மால் தான் நாய்க்கரு அப்படின்னு, இவர் நம்மால் தான் தேவர், இவர் நம்மால் தான், இவர் வந்துட்டு இவர் நம்மால் தான் காரக்குடிக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி ஒரு ஜாதி போ பார்த்தா அப்படின்னு. யோ என்னோட யூடியூப் ரொம்ப ஆக்டிவா இருக்கியா. அடுத்த வீடியோ எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ண தெரியுமா? ஒரு 2 பேஜ் கீழே போனா, ஜாதியை கிழித்தெறிந்த தீனா, இப்படி ஒரு சமுதாயத்தில் வாழ்வதை விட விஷம் குடித்து சாகலாம். நம்ம இவர் இருக்காப்புல இல்ல தீனா, தெரியுமில்லடா? இதோ எப்படியா சொல்றது, ஆரண்ய காண்டத்துல கஜபதியோட தம்பி கஜேந்திரன் அவர் பழனிங்க. தீனாங்க அந்த ஆள் பேரு. இதுங்க இதுல கேரக்டர் அவன் பேரு பழனிங்க, புல்லட் பழனிங்க. பழனி ஜாவா பழனி சாரி. அவரு சொல்லியிருக்காப்புல. அது கீழே ஒரு குட்டி இது வேற வந்துருச்சு, நோ காஸ்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். எல்லாத்தையுமே நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுட்டே இருக்கணுமாடா? அப்போ நீ இத்தனை நாள் காஸ்ட் ஆளுன்னு நினைச்ச, காஸ்ட் ஆள் இல்லையா நீ? அப்ப இத வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வை. என்னங்க இது? யாரு இந்த ஸ்டேட்டஸ்? இந்த மீசை முறுக்குலயோ எதுலயோ இது? ஓ கோமாளில நம்ம இவர் இப்ப நிறைய அது வருது, அது வந்துட்டு இருக்குதுங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். 31 எனக்கு வந்து எபிக் பாடல் ஒண்ணு வந்துகிட்டு இருக்குங்க, கிருவ 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 6.7 மில்லியன் வியூஸ். இப்பெல்லாம் எப்படி போயிட்டானுன்னா மதத்தை டேலண்ட் கூட வேணாம், மதம் மட்டும் இருந்தாங்கிற லெவல்ல பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. டேலண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர், எல்லாம் கிருவ 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 கிருவ. முடியலங்க. ஆக்சுவலா யூடியூப் பத்தி பேசிட்டே இருக்கிறது பண்ணா இல்ல, எவ்வளவு டைனமிக்கா வச்சிருக்கான் பாரு அவன். அது வந்துட்டு பேசக்கூடிய விஷயம் தான். அவன் எல்லாம் எப்படிங்க மூளைக்கு பதிலா ஏதோ களிமண் வச்சிருக்கான் அவன் பாஸ்டர். தெரியலங்க, ஊழியம் பண்றேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். நீங்க கொஞ்சமாவது சரி பெரியார் கிரியார் வந்து திருத்தி விட்டுருக்காரு ஊடிட்டு இருப்பானுன்னு பார்த்தா அவன் இஷ்டத்துக்காக சாமி கும்பிட்டுக்கிறான்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணி அடிக்கிறானுங்க நம்மளுக்கு. தெரியல இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டேலண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். இங்க பாருங்க அடுத்து வந்திருக்காரு நம்ம ஆளு ஹிப்ஹாப் தமிழா. அவர் புதுசா ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணிருக்காரு, யாருமே வேணாம் நான் ஒரு ஏலியன். ஐயோ நான் ஒரு ஏலியனா? அதுல ஓப்பனிங் விஷுவல்ஸ் என்ன வருது தெரியுமா? ஹிப்ஹாப் தமிழா ஒரு கார்ல இருந்து இந்த விண்டோஸ் மூலமா வெளில வந்துட்டு இருக்காரு, வெளியில எல்லாம் கதறானுங்க ஃபேன்ஸ் எல்லாம். அண்ணா அண்ணா பின்னாடி பார்த்தேன்னு போலீஸ் கொச்சிலே ஓட்டிருப்பாங்க, வீட்டுக்கு போகடா அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கு எல்லாம் தெரியாத இமேஜஸ் ஆடா, நம்மளே டிஸ்கஸ் பண்ணிருக்கோமே. கோயம்புத்தூர்ல வந்து அந்த பசங்க எல்லாம் அந்த இந்த போராட்டத்தை கலைச்சுங்கன்னு சொன்ன அடுத்த நாள் வந்து அந்த பசங்க எல்லாம் இன்னும் வந்து நம்பிட்டு நின்று இருந்தவங்க எல்லாம் போட்டு பொழந்தானே தெரியுமா போலீஸ். காலில் விழுந்தானு இல்ல காலேஜ் போகும்போது நம்ம காலில். அதான் நீங்க வந்ததுக்கான சம்பவமே முடிஞ்சிருச்சுடா, இன்னும் என்ன மாதிரி காலில் விழுந்துட்டு இருக்கீங்கிற மாதிரி இருந்தது. எல்லாம் திரும்பி வாங்க போராடலாம் அப்படிங்கிறானுங்க. போராட்டம் இது சொல்ற கொஞ்சம் ரஜினி மாதிரி இருக்கும், போராடிட்டே இருந்தா சுடுகாடா போயிருந்தான்னு சொல்லிட்டு இந்த 3 நாள்ல காணாம போயிட்டாங்க அந்த ஆளு. அவனை போய் தலைவன் அவனை தனியா கூப்பிட்டு ஓபிஎஸ் மிரட்டா முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிடுவாப்புல தம்பி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா. நான் வந்து பாட்டு போட வந்தேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குன்னா யாரு வீட்டுக்கு? சுந்தர்சி வீட்டுக்கு கிளம்பி. கரெக்ட், நான் ஒரு ஏலியன் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாரு. அவரெல்லாம் கூத்தாடிங்க அப்படின்றாப்புல. அவ்வளவுதான். சோ அதுல வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. இப்ப சடனா தோணுச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட்லாம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இந்த வீடியோஸ் இருக்குல்ல, யூடியூப் இருக்கும் கலைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பண்ணிருப்பாங்க தெரியுங்களா, விஷஸ் வீடியோஸ். அப்புறம் இந்த அதான் இந்த ஆக்டிங் பண்றதுங்க, அது பேர் என்னன்னு மறந்துச்சுங்க எனக்கு. அது பண்ணுவானு இல்லைங்க, அந்த வீடியோஸ்ல வர மாட்டேது இப்போ, ஏன்னா எடுக்கிறது இல்ல போல அவனுங்க. அதுதான் இந்த ஜம்ப் கட்ஸ் எருமசாணி. ஆமா எனக்கு வரதில்ல. கரெக்ட், நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் சென்ஸ் பண்றேன். ஆக்சுவலா இந்த அந்த வீடியோஸ் எல்லாம் வரதில்ல, இண்டிபெண்டா விடுவானுங்க இல்லையா, அவனுங்க எல்லாம் விடுறது இல்ல போல வீடியோஸ். இல்ல நான் அன்ஃபாலோ பண்ணிட்டேன்னு தெரியல, நம்மளுக்கு வர சஜஸ்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபுல்லா கிரிக்கெட் ஐபிஎல் இது
அப்புறம் அங்கங்க வந்து தி குவிண்ட் நியூஸ் வருது. வந்துருச்சுடா எனக்கு. செல்லமா கேடி செல்லமா 90s அந்த கிட் பாட்டு வருது. விசஸ் கிலாடி 2K கிட்ஸ்ன்னு போட்டு பூர்ணிமா ரவி அராத்தி அப்படின்னு போட்டிருக்கு. டமாடா மீடியா 2 நாட்களுக்கு முன்பு 14 லட்சம் பேர் பார்த்த வீடியோ. அது ஒரு பொண்ணு நின்றுக்குது. இந்த பொண்ணு நிறைய இதுல பாத்துருக்கிறேன் நானு. இது ஸ்டேட்டஸ் எல்லாம் வைப்பானுங்க. இந்த அம்மா வந்துட்டு கிரிஞ்சுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். டே இங்க ஒரு அடுத்த ஸ்டேட்டஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணிருச்சு. வாட்ஸ்அப் பாய்ஸ் ஆட்டிடியூட் ஸ்டேட்டஸ். ஐயோ இவனுக்கு டேஞ்சரான ஆளுங்க. 3 மணிக்கு இது 3 மணிக்கு போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா போடுவானுங்க, நீ வந்து என்கிட்ட பேசும்போது நான் உன்னை எப்படி மதிக்கிறேங்கிறது உன்னோட ஆட்டிடியூட பொறுத்துறா. எந்திரிச்சு நடந்து போற மாதிரி இருக்கும். நான் என்ன நினைப்பேன்னா 3 மணிக்கு இந்த இடத்த போடுறேன்னா நீ ஒரு பைத்தியார கூட்டது நாயாட்டா பேசுற அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. இது ஃபுல்லா இவனுக்கு ஃபேவரட் ஃபிலிம் எதுன்னு கேட்டீங்கன்னா அர்ஜுன் ரெட்டின்னு யுனானிமஸா அர்ஜுன் ரெட்டின்னு கத்துவானுங்கன்னா. அவனுக்கு அந்த ரன் 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 அது மியூசிக் கேட்டலே ஆர்கஸ்ட்ரா வரும். கரெக்ட். அத பார்த்தா ஆர்கஸ்ட்ரா. டேய் எனக்கு ஒரு அடுத்த ஒரு சத்தியம் நியூஸ்னு ஒரு சேனல்ல இருந்து ஒரு ஒரு இது சஜஸ்ட் ஆயிருக்கு. 6வது புருஷன் தான் வேணும், அடம் பிடித்த பிரியா, கண்ணை கசக்கி 5 கணவர்கள். டேய் இவனுக்கு ரொம்ப யூனிக்கா போறாங்க. அந்த அம்மாவே இப்படி பண்ணிருக்குமான்னு தெரியாது இல்லையா? இவனுங்க அவ என்ன எண்ட் ஆஃப் தி டே சொல்லிருக்கானா, எனக்கு இப்ப இருக்கிற ஹஸ்பண்ட் தான் வேணும்னு சொல்லியிருக்கா. இது எப்படி கண்டினியூ பண்ணி 6வது புருஷன் தான் வேணும், பாக்கி 5 பேர் கண்ணை கசைக்கலாம். அவங்க 5 பேர் யாரையா கல்யாணம் பண்ணிட்டு கூட போயிருப்பாங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஒருத்தங்க வந்துட்டு எனக்கு பீட்சா பிடிக்காது பர்கர் மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அது மட்டும் தான் பிடிக்கும். அது எப்படி போடுவோம்னா அவங்களுக்கு அது மட்டும் தான் பிடிக்குமாம் அப்படின்னு போட்டுருப்பானுங்க. பக்கத்துல ஒரு வெள்ளரிக்காயோ இல்ல போட்டு விட்டுருவாங்க. அப்படின்ட்டு இருப்போம் இல்லையா? என்னங்க இந்த அம்மா இப்படி பேசி போச்சு. ஆனா நான் ஒரு வீடியோக்குள்ள போயிட்டு சர்ப்ரைஸ் ஆகாம வெளில வந்தது என்னன்னா இதுதான். ஏதோ ஒண்ணு விஷாலுக்கு அது அனகொண்டா சைஸ்ல இருக்குங்கிறத ஒருத்தங்க சொன்னாங்க. அது வெளில கிளிக் பைட் நடத்துவாங்கன்னா அந்த அம்மா அதையேதான் சொல்லுது, எல்லாத்தையும் பாத்துட்டா போல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த அம்மா யாருன்னா இவரு என்ன ஸ்ரீகாந்துக்கு எந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, விரும்பி சாப்பிடுவார் அப்படின்ட்டு இருக்கோம். கஷ்டகாலம் அது. எனக்கு வருதுங்க லெஜெண்ட் முத்தையா முருகன் பவுலிங் வித் ஸ்டீல் ஆர்ம் பிரேஸ் ப்ரொவைடிங் ஹோலி ஃபக். பாத்தீங்களாங்க நான் சொன்னேங்க, எவ்வளவு சொன்னேன் மாப்பிள்ள யூடியூப் ரெக்கார்ட் பண்ணுது மாப்பிள்ள அப்படின்னு. பாத்தீங்களா வந்துச்சா? கிரிக்கெட் கிளவுட் 35 lakhs வியூஸ். அதானே? அதேதாங்க. ஒரு ஸ்டீல் முத்தையா கருப்பா ஒல்லியா சின்ன பையனா நின்னுட்டு இருக்கான். ஒரு பக்கத்துல ஒரு ரிப்போர்ட்டர் நின்னுட்டு இருப்பாங்க, டி-ஷர்ட் ஒரு ஷர்ட் போட்டு இன் பண்ணிருப்பாங்க ஒயிட் கலர்ல. அதான் அந்த இது ஸ்லீவ்லெஸ் போட்டுருக்கான், அதுல ஒயிட் கலர்ல அவன் கையில ஏதோ மாட்டி விடுறான். கரெக்ட் அதாங்க. ரொம்ப மோசங்க யூடியூப். எப்படி சென்சிங்க கஷ்டங்க. இதுதாங்க பெரிய பிரச்சனை. ஆக்சுவலா நம்ம பேசிட்டு இருப்போம் தெரியுமாங்க, இந்த பபுள்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் பபுள்னு சொல்லிட்டு அத கிரியேட் நம்ம எப்படியே எண்டுக்கு வந்துட்டாங்க போதும். அதான் என்னன்னா நம்ம இந்த ஜெனரேஷனோட மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் பபுள்குள்ள மாட்டிக்கிறது. இன்னுமே நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும், ரஜினி அரசியலுக்கு வருவாருன்னு நம்புறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன சொல்றது கடவுள் இருக்காருன்னு நம்புறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் உண்மையாலுமே பெரியார் ஒரு காம கொடூரன் நம்புறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை பரப்பிக்கொண்டே செல்வதற்கும் இதுதான் 100% கரெக்ட் நம்புறதுக்கும் அந்த நம்புறவங்க எல்லாம் ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் பபுள்குள்ள மாட்டிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் பபுள்னா ஒண்ணும் கிடையாது, அதாவது ஒரே விஷயத்த நம்பக்கூடிய ஒரு குரூப்புக்குள்ள மாட்டிக்கிறது, அவ்வளவுதான். இப்போ நீங்க ஒரு சங்கி குரூப்லயே மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? ஒண்ணும் கிடையாது. இப்ப மழை வந்துச்சுன்னா மேல ராமர் அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா சீதைக்கு ராமர் கூட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. அதை நம்பிட்டு என்னடா இது புதுசா இருக்கேடா. அதான் சொல்றேன். அந்த மாதிரி இது ஏங்க அணிலுக்கு 3 கோடு, அப்புறம் ராமர் பாலம் அமைத்து அந்த கற்களில் நடந்து போன, இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு இல்லையா? அதுல இது ஒண்ணு அனுமாரோட கால்லாம் பதிஞ்சிருக்குங்கிறாங்க ஏதோ மலை மேல. சோ இதெல்லாம் நம்புறாங்க அவங்க நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதை நம்புவீங்க இல்லையா? காலங்காலம் அதே சொல்லிட்டு இருக்காங்க, நம்பிப்பீங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பபுல கிரியேட் பண்றதுக்கான மெயின் சோர்ஸ் என்னவா இருக்குன்னா யூடியூப் அண்ட் வாட்ஸ்அப்பா இருக்கு. வாட்ஸ்அப் கூட அட்லீஸ்ட் நீங்களா போய் உழுவீங்க அந்த வலைக்குள்ள.
அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்ச் குரூப் பிடிக்கலாம் நீங்க வெளில வந்துருவீங்க. அது இல்லாம வந்து அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனுப்புற டேட்டா தான் இல்லையா, நேருக்கு நேரா இருக்கவங்க, அவங்க இன்டென்ஷனலா வந்து உங்களுக்கு இது பண்ணணும்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. பட் யூடியூப் என்னன்னா வந்துட்டு நம்மளுக்கு எது எக்ஸ்ட்ரஸிய கொடுக்குது, நம்ம எந்த இன்ஃபர்மேஷனை திரும்ப திரும்ப நம்மளுக்கு பாக்குறத பிடிக்குது அப்படின்னு சொல்லி அது சென்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியே வந்து வீடியோ சஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இப்ப பிளாட் எர்த் தியரி இருக்கு இல்லையா, அதை விட முட்டாளமான ஒண்ணு கிடையாது. ஏன்னா சயின்டிபிக்லி ப்ரூவன் இல்லையா ரவுண்டா இருக்குங்கிறது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்ப இவனுக்கு சொல்றது பிளாட் எர்த் தியரி நம்புற ஆட்களே வந்து லட்சக்கணக்கில் இருக்கானுங்கிறானுங்க. சரியா, இப்ப வந்துட்டு பார்த்தனா அது அந்த ஃபேக்ட் தப்புன்னு தெரிஞ்சாலுமே அது பத்தின ஒரு சூடோ தியரி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இவனுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காகவே யூடியூப் அது தப்புன்னு தெரிஞ்சும் ரிப்பீட்டடா வந்து இவனுக்கு அதை சஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. நிறைய நிறைய வந்து நிறைய பிரச்சனைகள் கிரியேட் பண்ணதுக்கு வந்து அதே மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் மேனிபுலேட் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஒரு டூலா வந்து இதை யூஸ் பண்றானுங்களா சொல்றானுங்க. உண்மையா? இப்ப எனக்கு வந்துட்டு நான் திரும்பி திரும்பி இதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு இப்ப நான் ஒரு வீடியோ பார்த்ததுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வையே, அது 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 சும்மா அது ஆக்சுவலா அதுவா இன்டென்ஷனா பண்றது கிடையாது. அது ஒரு ஜெனரல் தியரியா எடுத்து இவன் இதை தான் பார்ப்பான், இவனுக்கு செல்லபிள் கண்டென்ட் இதுதான் தள்ளி விட்டே இருக்கு. அது வந்துட்டு இன்டைரக்டா நீ சொல்றது நடத்துது. என்னதுன்னா என்ன அதே சைக்கிள்குள்ள யோசிக்க வச்சுட்டே இருக்கு. கரெக்ட். இப்போ எனக்கு அது எதிர்க்கிற மாதிரி கூட ஸ்டேட்டஸ் காஸ்ட், நீ ஸ்டேட்டஸ் அடிச்சா காஸ்ட் லெஸ்ங்கிற வார்த்தை வரவே வராது. காஸ்ட்லெஸ்ஸோ நோ காஸ்ட்ங்கிற வார்த்தையே வரது இல்ல. நோ காஸ்ட் அடிச்சுன்னா காஸ்ட் ஓரியன்டா இருக்கிறது சஜஸ்ட் ஆகுது, புரியுதா? ஆனா நீ ஆதரிக்கிறனா எதிர்க்க நோங்கிற வார்த்தையை கூட அது வரவே மாட்டேதே. அது வந்து ஆக்சுவலா வந்து உங்களுக்கு புரிஞ்சு அது ஓரளவுக்கு உங்களை புரிஞ்சிருங்க. நீங்க வந்து ஒரு ஸ்டேட் ஓரியன்ட் பர்சனா இல்ல வந்து நீங்க ஒரு சப்மிசிவான உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா? சிலருக்கெல்லாம் வந்து இப்ப ஜாதி அவனுக்கு பிடிக்காது, ஆனா ஜாதி ரிலேட்டடா பேசுறவங்க பத்தி எவ்வளவு பேசிட்டு இருக்கான் பாரு அப்படிங்கறது ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும். கரெக்ட். நீங்க ரிப்பீட்டடா அதை பாத்துட்டீங்கன்னா ஆமா அதையே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி அது ஒரு காமெடி சேனல் மாதிரி ஓட்டி விட்டுரும். இதுல வந்துட்டு ஆக்சுவலா யூடியூப் ட்ரை பண்ற அதோட பேசிக் லாஜிக் என்னன்னா ஒரு நார்மல் ஹியூமனோட ஸ்கிரீன் டைமை இன்க்ரீஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதாவது ஒருத்தனோட 24 மணி நேரத்துல எவ்வளவு ஸ்கிரீன் டைம் என்னால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சு அதுக்குள்ள நான் எவ்வளவு ஆட்ஸ் அவனுக்குள்ள நிறுத்த முடியுங்கிறதா வந்து அவனோட பேசிக் லாஜிக். இதேதான் எல்லா ஆப்பும் எல்லா வெப்சைட்டும் எல்லாமே பண்ணுது, இதுதான் பண்ணுது. கன்சம்ப்ஷன் டைம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சோ இது ஆக்சுவலா வந்து நான் பேசிட்டு இருக்கிறது வந்து நானா இது பண்ணுதுன்னு ஒண்ணு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்கானுங்க. நாங்க ஒரு டைம் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஸ்டே பண்ணிருக்க ரூம்லயே வந்து 4 பேர் 5 பேர் இருக்குன்னா 4-5 பேருக்குமே வந்து ஒருத்தனுக்கு ஆக்சுவலா வந்து கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனா நாங்க அன்னைக்கு நைட் ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், எங்க சர்ச் ரிசல்ட்ஸ் எல்லாம் வர்றதுங்கிறனாலே அவனுக்கும் வரும். இந்த லொகேஷன் சென்சிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கோம் அது இதுல வர்றதா இருக்கட்டும், அப்புறம் கூகுள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் பார்த்துட்டு இருந்தா அது வந்து உங்களுக்கு ஏடா வந்து பிளேஸ் ஆறதா இருக்குன்னு சொல்லிட்டு வேற லெவல் பண்றானுங்க பசங்க. இதுல இவன் ஆக்சுவலா வந்து இது எல்லாமே வந்து இன்னும் ரொம்ப கிளியரா புரியுதுன்னா வந்து சோஷியல் டைலமான்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. அதான் கடைசி சொல்ல வந்தேன். போஸ்ட் கிரெடிட்ஸ் சோஷியல் டைலமா அப்படின்னு அதுலயே வரும். சோஷியல் டைலமாலே உங்க பேர் வருது இல்லையா? அப்படி இல்லைங்க, நான் வந்து இந்த கண்டென்ட்லாம் கிரெடிட்ஸ் வந்து சோஷியல் டைலமாக்கு தான் கொடுப்போம். ஏன்னா வந்து அது சரியான ஐ ஓப்பனரா இருக்கு. இவரெல்லாம் வந்து கண்ணு தெரியாம இருந்திருக்கீங்க. ஆமா, டைலர் டர்டன் ஜி எல்லாம் வந்து ரொம்பவே வோக் பர்சன். சோ அவருக்கு வந்து இது தேவையில்லை. பட் நம்மள மாதிரி வோக்கா இல்லாம சும்மா சுத்திட்டு இருந்தவங்களுக்கு வந்து இது தேவைதான் சோஷியல் டைலமாங்கிறது. அதுல வந்து ஆக்சுவலா அதான் சொல்றானுங்க. இந்த யூடியூப் உள்ள வேலை செஞ்சவங்களே என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்க இந்த லாஜிக் கிரியேட் பண்ணும்போது எங்களுக்கு இதோட இம்பாக்ட் தெரியல. எங்களுக்கு வந்து கன்சியூமரா நாங்க உங்களை பார்த்தோம். ஆஸ் அ கன்சியூமரா ஒருத்தன் ஒரு போனை யூஸ் பண்றதோட டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது தான் எங்களோட அப்ஜெக்டிவா இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து ஹியூமன்ஸ் கிட்ட அந்த டெக்னாலஜி அவங்க எடுத்துக்கிட்டதும் அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்றதுங்கிறது வந்து அதோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப இதா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்களே இவ்வளவு பெருசா இது வளரும்னு. கண்டிப்பா அதான் சொல்றேன், அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப ஒரு இப்ப யூஎஸ் மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பவர்ஃபுல். ஆப்வியஸ்லி அது பவர்ஃபுல். அதுக்கு நடக்கிற விஷயங்களால பல இம்பாக்ட் இருக்கு இல்லையா? இப்ப ட்ரம்ப் மாதிரி ஒரு முட்டா தானே அதுக்கேற்ற மாதிரி இம்பாக்ட் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த ட்ரம்ப் எலெக்ட் ஆனதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய இது வந்து யூடியூப்ல இதா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது எந்த அளவுக்கு வந்து ஃபேக் நியூஸ் வந்து ரியல் நியூஸ் வந்து ஒரு 1 டைம் ஃபாஸ்டரா போகுதுன்னா அது வந்து 6 டைம் ஃபாஸ்டரா போகுதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் 2 பாயிண்ட் சொன்னா வந்து ஆக்சுவலா அந்த டாக்குமெண்ட்ரி எல்லா பாயிண்ட்டையும் நானே சொல்லிடுறேன்னு நினைக்கிறேன். நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்கணும்னு அந்த டாக்குமெண்ட்ரி போட்டா
பாத்துட்டு வந்து ஒரு மணி நேரம் நீட்டா டெலிகிராம்ல டெவலப் பண்ணி பாத்துட்டு இருக்கிறேன். இதுல வந்து இந்த படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லுறது கதை வச்சிருக்கோம், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அதான் எனக்கு தெரிஞ்ச யூடியூப் அந்த மாதிரி ஒரு கிரிஞ்ச் ஸ்பேஸ் தான். நானே வந்து ஆக்சுவலா கண்ட்ரோல் பண்ணதான் ட்ரை பண்ணிருக்கேன், என்னால முடியல. அது ஒரு கிட்டத்தட்ட அடிக்ஷன் மாதிரி தான். மற்ற அடிக்ஷன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இதுவோ அதே அளவுக்கான விஷயம் தான் வந்து. இல்ல நீ டிவி பார்த்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூபே போதும், ஷார்ட்டஸ்டா தெரிஞ்சுக்கலாங்கிற லாஜிக் வந்துருது இல்ல. கரெக்ட். யூடியூப்னால டிவினால என்னைக்குமே சென்ஸ் பண்ண முடியாதுங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலா நிறைய இது இருக்குடா, ப்ரௌசர்ஸ் அதே இருக்கு. நம்ம என்ன பண்றோங்கிறத ட்ராக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. கரெக்ட். அது வந்து ஒரு மாதிரி உனக்கு கொஞ்சம் டைவர்ஸ்டான ரிசல்ட்ஸ் கொடுக்கறது தப்பு இல்லையே. இன்னைக்கு நீ ஒரு விஷயத்த பாக்குற, உனக்கு இது கரெக்ட்னு போடும், நாளைக்கு அது ஒரு டைவர்ஸான விஷயம். அது எல்லாத்துக்கும் பொருந்தாதுங்கிறங்காட்டி தாங்க யூடியூப் இப்படி மாத்திருக்கானுங்க. இப்ப எங்க அப்பாக்கெல்லாம் அப்படி பொருந்தாது. அவர் கிளம்பிடுவார் வெளியே, தேவையில்லாம நான் எதுக்கு இதை பாக்கணும் அப்படின்னு கிளம்பிடுவாரு. அவர் போடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அவரோட ஸ்கிரீன் டைம் ஸ்டாப் பண்ணணும்னா இவனுக்கு என்ன பண்ணணும்னா அவருக்கு பிடிச்சதே தான் காட்டணும் இல்லையா. அப்பதான் இஷ்யூவே வருது. எனக்கு வந்திருக்கு பாரு அடுத்து, 5 things you should never do to impress a woman அப்படின்னு போட்டு 6 பேக் வச்சிருக்க மாதிரி ஒண்ணு. இப்போ வந்துட்டு நம்மள மாதிரி தொப்பையை போட்டிருக்கவங்க எல்லாம் இந்த வீடியோ கிளிக் பண்ணணும். இவனோட ஐடியா ஃபிட்னஸ் ஆக்சுவலா வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டடா ஏதாவது பாத்தீங்கன்னா வந்து வந்துரும். ஹேர் லாஸ் அண்ட் ஃபிட்னஸ் பாத்தீங்கன்னா இல்ல. இப்ப இவன் ஃபிட்னஸ் கிடையாது. இவன் என்ன சொல்லிட்டானா, நீ வச்சுக்கிறது ஒரு பிரெஜுடிஸ், 6 பேக்ஸ் இருந்தா உனக்கு பொண்ணு கரெக்டா. அது ஒண்ணு இல்லங்க, நீ தினமும் நைட்டு போய் விட்டு பாக்குறீங்க, இந்த வயசுல விட்டு பாக்குறீங்கனாலே அவனுக்கு தெரிஞ்சு போயிருக்கு. இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா ஒருத்தன் விட்டு பாக்குறான்னா வெறியில சுத்திக்கிட்டு இருக்கான். சோ வந்து என்ன வேணா பண்ணுவேன், எந்த நிலைக்கு வேணா பாக்கறனால எல்லாத்தையும் சஜஸ்ட் பண்ணுது. பெண்களை கவர்வது எப்படி, இன்ஸ்டாகிராமில் பெண்களுக்கு மெசேஜ் செய்வது எப்படி, வீடியோ எல்லாம் வந்துடும். அதான் அவன் 2 போட்டான். ஒன்னு 6 பேக், ஒரு அவன் நின்று இருக்கான் 6 பேக்கோட, இன்னொன்று ரைட் சைட்ல வந்துட்டு லம்போர்கினி சாவியும் காசு ஒரு கட்டு வச்சிருக்கான். இது ரெண்டுமே வந்துட்டு பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணான்னு சொல்ல வரானா, இல்ல இதை விட இது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்ல வரானான்னு தெரியல. அப்ப வந்து ஸ்டீரியோடைப் பண்றாப்ல. இன்னொன்னு ஃபேஷன் சேனல்ஸ் எல்லாம் இருக்குங்க யூடியூப்ல. இது அதுதான் போலங்க, டீச்சிங் அந்த பபுள்ஸ்குள்ள மாட்டிட்டீங்கன்னா செத்திங்க, வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும் உங்களுக்கு. அதாவது அந்த இதுல வரக்கூடிய ஒரு சொல்றானோ அததான் பண்ணி ஆனுங்கிற ஒரு மூடுக்கு செட் ஆயிடும். ஆமாமா, அவன் என்ன லாஜிக் புரியலனா, இஃப் இன்கேஸ் எல்லாரும் அத ஃபாலோ பண்ணா எப்படி இருக்கும். அதாவது அவருதான் வந்து என்னென்னலாம் சொல்லுவாருன்னா, ஷர்ட் எப்படி போடணும், ஜட்டி எப்படி போடணும், அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் எப்படி போடணும் எல்லாமே சொல்லுவாரு தம்பி. இங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜட்டியை வந்து தெரியுற மாதிரி போட்டீங்கன்னா நீங்க உங்களோட பிராண்ட் வந்து வேற ஒரு பிராண்ட் சொல்லிட்டு பெண்கள் உங்க கூட செக்ஸ் பண்ண ஒத்துப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது வந்துட்டு இது இல்லையா, இப்ப எஸ்ஏக்கு நீங்க கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஓ ஐயோ, சத்தியமா எனக்கு தெரியலங்க. தெரிஞ்சிருந்தா அரவிந்த் எஸ்ஏ இது வந்துட்டு நான் வன்மையா கண்டிக்கிறேன். பாத்தீங்களாங்க, சப்கான்சியஸ் லெவல்ல எனக்கு வந்து இதாயிருக்கு. நல்ல வேலை எனக்கு கார்த்திக் குமாரோட காமெடிக்கு சொல்லியிருந்தேன்னா அந்த எபிசோட தூக்க மாத்திர விட்டு செத்துருப்பீங்க. ஆமா கடவுளே. சரி, அவ்வளவுதான். இந்த டாபிக்கே வந்துட்டு நம்மள ரியலைஸ் பண்ணிக்க கூடிய டாபிக்கே இருந்துச்சு இல்லையா. சும்மா ஆரம்பிச்ச டாபிக் கடைசியில யூடியூப் நம்மள வச்சு செஞ்சு இன்வால்வ்மெண்டோட டாபிக், ஐ மீன் பாட்காஸ்ட்ல ஒரு டிபி மாதிரி வந்து. கரெக்ட். ஏன்னா இன்னைக்கு ஆக்சுவலா வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க இன்ஸ்டாகிராம்ல, ஏடா இன்னும் போடலன்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து டெக்னிக்கல் எரர்னால ஒரு இது வந்துட்டு போயிருச்சு இல்லையா. ஆமா, ஒன்னு டெக்னிக்கல் எரர். அது வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது என்னாச்சுன்னா வந்து ப்ளூடூத் ஹெட்செட்ல தான் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால போட முடியல. இல்ல அது எலைட் ஃபேஸ்க்கு மூவ் ஆனது வந்துட்டு கடைசியில உலகமே ஒத்துக்காம, கரெக்ட் நீங்க எல்லாம் எலைட்டா மாறுறதாடா, ப்ளூடூத்ல உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும் ஏடா முடியல, இயர்போனையே அப்படியே அமுத்தி பிடிச்சிட்டு பேசுற கோஷ்டி நீங்க மிக எலைட்டான இது கேக்குதுங்கிற மாதிரி இது பண்ணிருச்சு. அப்புறம் இன்னொன்னு வந்து இருக்கு, இஃப் இன் கேஸ் ஓகே ஃபைன் யாராவது ஒருத்தங்க மெசேஜ் அனுப்புனாங்க போடுங்கடானா போடலாம். ஏன்னா டாபிக் வந்துட்டு கொஞ்சம் சென்சேஷனான டாபிக் நாங்களே சொல்லி. ஆமா, அப்புறம் இன்னொன்னு பண்ணோம், அது கண்டென்ட் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி பாதிலேயே நிறுத்திட்டோம். ஓ, மத்த கண்டென்ட்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டு அது கிடையாது. அது நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு எதையுமே நினைக்க மாட்டோம். சொல்றாங்க, மக்கள் வந்து சொல்றாங்க, நிறைய பேர் ஆக்சுவலா வந்து இன்ஸ்டாகிராம்ல நல்லா கமெண்ட் பண்றாங்க. ஆர்ப்பரிப்பெல்லாம் இல்லைங்க, ஆர்ப்பரிக்கிறதுக்கு நம்ம என்னங்க பெரிய ஆளுங்களாங்க. நம்மளுக்கு வந்து ஏதோ சரி சில இவங்க வந்து சரி ஏதோ பசங்க பண்றாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ற ஆட்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் லிங்கை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றது மூலமா தான் எங்களுக்கு இது இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வாரம் போகணும் ஒரு எந்தூசியாசம் கிரியேட் ஆகும். மயிர்ல போடுங்க நீங்க போனது இல்ல போனதுக்கு ஆக்சுவலா சரியான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இல்லையா. ஆமா. சோ அதனால வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு
நன்றி, அதேதான். அப்புறம் நன்றிங்க, நன்றி. அதாவது எப்படின்னா வந்துட்டு அவார்டு வாங்கிட்டு இந்த அவார்டு வந்து நான் எங்க அப்பாவுக்கு சமர்ப்பிக்க ட்ரை பண்ணேன் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதான் இது ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்க, தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்க கமெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா மெயில் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா வந்து ஒரு சில விஷயத்த மறந்துட்டேன். நான் ஆக்சுவலா இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். சில ஆட்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி ஆகணும். யாருன்னா வந்து சும்மி மாதிரி ஆட்கள் அவங்க ஷேர் பண்ணாங்க ஆக்சுவலா போன எபிசோட. சோ அதுக்காக நன்றி. அதனால எங்களுக்கு ஒரு நல்ல ரீச் கிடைச்சது போன எபிசோடுக்கு. இப்ப இது இனிமேல் ஷேர் பண்றவங்களுக்கும் வந்து நாங்க இந்த மாதிரி நன்றிகள் சொல்லுவோம். சோ எல்லாமே கன்சிடர் ஷேரிங் ஆர் எபிசோட்.